ஒரு தலைவரை யார் தேர்ந்தெடுக்கணும்? சட்ட ரீதியா விட்டுடுங்க, தார்மீக அடிப்படையில யார் தேர்ந்தெடுக்கணும்? அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும், செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆனா உங்களால 2500 பொதுக்குழு உறுப்பினர்களே தேர்ந்தெடுக்கலாம். 2,17,00,000 உறுப்பினர்கள் கிட்ட நீங்க எப்படி செல்வாக்கு பெற்றவர்களா இருப்பீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் என்ன தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சுதந்திரமா செயல்படுறாருன்னா அதுக்கு காரணம் திமுக தான். ஓபிஎஸ் அவரை இணைத்துக் கொண்டதுதான் அவருக்கு பெரிய பலம். ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாடணும், கலைஞர் பிறந்தநாளை கொண்டாடணும், உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை கொண்டாடணும். சரி, இன்பநிதிக்கு இன்னும் பிறந்தநாள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எல்லாரும் பிறந்தநாள் கொண்டாடணும், போர்ட் வைக்கணும், வைக்கணும், எல்லாம் பண்ணி பல லட்சங்கள் செலவு பண்ணிருப்பாங்க. திடீர்னு அதிமுக 4 பேரை கூட்டு நீங்க தான் வெயிட் பண்ணணும்னா அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு பழனிசாமி துணையோட இன்னைக்கு அதிமுக வலித்து அந்த இடத்துக்கு பாஜக வரணும்ன்றதுதான் அவங்களோட நோக்கம். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த மாநில உரிமையும் அதிமுக மேல திமுக அவ்வளவு கிடையாது. இப்போ இதுல 25/7/2018 அன்னைக்கு வந்து முதல்வர் அப்போ எதிர்கட்சி தலைவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு. ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு வழக்கு உயர்நீதிமன்றம் விசாரிக்க சொன்னதுன்றதை வரவேற்கிறேன். ஒரு ஊழல்வாதியான ஓபிஎஸ் வந்து பதவியில் இருக்கக்கூடாது, பதவி நீக்கம் செய்யப்படணும் அப்படின்னு சொன்னவர் ஸ்டாலின் அவர். இன்னைக்கு அவரை வரவேற்று ட்வீட் போடுறதும் ஸ்டாலின் அவர். இப்ப அவர் வந்து தூய்மையானவர் ஆகிவிட்டாரா? ஒரு தடவைக்கு 2 தடவை ஏறி 10 வண்டி ஏறி போறாங்க. எதுக்கு போறாங்க? நாங்க யாருக்கு அடிமை இல்ல. இன்ன வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்ற குரல் ஒழிச்சுட்டே இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி பலவீனமா இருக்கு. பலவீனத்தின் வெளிப்பாடுதான் அங்கங்க கொண்டு போய் ஆள் பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆள் பிடிக்கிற வேலை திமுக கிடையாது. அவருக்குன்னு ஒரு 100 ஓட்டாவது விழாது அப்படின்னு உங்களால புறந்தள்ளிட முடியுமா? என்ன உறுதியா சொல்லல. அந்த 100 ஓட்டை எப்படி உடைக்கணும், காம்பேக்ட் பண்ணணும்ன்றது நாங்களும் ஸ்ட்ராட்டஜி வகுக்காம போயிடலாம். ஏன்னா நேற்று வரை நீங்க ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கீங்கல்ல, அந்த கூட்டணியினுடைய அதிநாதம் என்ன? மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. நாளைக்கு தேனியில மாவட்ட போஸ்ட் ஆபீஸ் தலைமை அஞ்சலகம் முன்னாடி மத்திய மோடி அரசை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. இதே ஓபிஎஸ் மைக் பிடிச்சு பாஜக ஒத்துட்டு வராமல. என்னைக்கு திமுக கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவங்க திமுகவுக்கு வந்து விட்டார்களோ அவர்கள் கட்டாயம் பாஜக எதிர்ப்பில் முன்னிப்பார். இந்த போராட்டத்திலே பாஜகவை அதிக விமர்சிக்கக்கூடிய நபராக நான் ஓபிஎஸ் இருப்பேன். உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, எத்தனை பேர் தாவி வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. தாவரத்தை பத்தி யார் வேணாலும் பேசலாம். வெறும் தாவி வந்தவங்களை தானே நீங்க தியாகின்னு சொன்னீங்க செந்தில் பாலாஜி. 2011-16 ஆட்சி காலத்துல அம்மையார் வந்து 300 வழக்குகளுக்கு மேல் பதிவு. திமுக காரங்களும் தேடி அரசியல் பண்ணாங்க. நில அபகரிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஒருத்தர் கூட கன்விக்ஷன் கிடையாது. 2006-11 நீங்க பண்ணதுக்கு பிரதிபலன் அது. இளைஞர்கள் ஒருங்கிணைப்புல அதிமுக கொஞ்சம் ஃபெயிலியர் மாடல் தான் என்ன கேட்டா. ஏன்னு சொன்னா அது விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்தனால அவர்களை நோக்கி இடம்பெயர்ந்திருக்கிறது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முக்கியமா இந்த 2026 தேர்தலுக்கான ஒவ்வொரு முக்கியமான நகர்வுகளும் ஒவ்வொரு கட்சி சார்பிலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுவது சில முக்கியமான நபர்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போறது, ஒரு கூட்டணியிலிருந்து இன்னொரு கூட்டணிக்கு போறது, இந்த மாதிரியான நகர்வுகள் முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. அந்த வகையில் சமீபத்துல, அதாவது நேற்று பார்க்கும் பொழுது அதிமுகவை சேர்ந்த, அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் அதிமுகவில் முன்னாள் முதல்வராக இருந்த 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறாரு. இது அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம்தான். இதன் மூலமாக யாருக்கு சாதகமான ஒரு சூழல் நிலவுது, அதாவது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், அதாவது திமுகவில் ஓபிஎஸ் இணைந்தது யாருக்கு லாபமாக இருக்கிறது, யாருக்கு நஷ்டமாக இருக்கிறது, இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் அதிமுக. இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை வரவேற்று நான் நிகழ்ச்சிக்குள்ள போலான்னு விரும்புறேன். முதல்ல திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு துரை தமிழ்செல்வன் அவர்கள். சார் வணக்கம் சார். அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள். வணக்கம். வணக்கம். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்.
இப்போ இதுல நான் முதலாவதாக பார்க்கும் பொழுது நான் சிவசங்கரி அவர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவுல இணைஞ்சதுக்கு அப்புறமா பன்னீர்செல்வம் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் மீது நிறைய முக்கியமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சிருக்கிறார். அவர் ஒரு சுயநலவாதி, ஒரு சர்வாதிகாரி. அவரை அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் திமுகவிலேயே சேர்ந்திருக்கேன். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்கிறார். இது அதிமுக மீதான ஒரு எதிர்ப்பா இல்லாம இது இபிஎஸ் மீதான ஒரு எதிர்ப்பா தான் இருக்கு. இத அதிமுகவை சேர்ந்த நீங்கள் எப்படி பார்க்கறீங்க? இல்ல அவரு தொடர்ந்து சுயநலவாதின்றாரு இல்லையா? இப்ப அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் ஸ்டேட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா அது சுயநலத்தின் ஒட்டுமொத்த உருவம் தான். ஒரு தாய் தந்தையை கூட உயிர் தான் சார் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து புகழ கொடுத்து உச்சாணி கும்பல போய் நிறுத்தினது அதிமுக. அந்த இயக்கத்தினுடைய ஆணி வேரா இருக்கிறது தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டு நீங்க ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சிருப்பீங்க, மந்திரியா இருப்பீங்க. ஆனா நீங்க ஒட்டுமொத்த கழகத்தை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இன்னைக்கு எடப்பாடியார் பொதுச் செயலாளர்னா 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்ப நீங்க யாரை கொச்சைப்படுத்துறீங்க? அம்மாவை கொச்சைப்படுத்துறீங்களா? புரட்சி தலைவரை கொச்சைப்படுத்துறீங்களா? இல்ல அந்த கோடான கோடி தொண்டர்களை கொச்சைப்படுத்துறீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். 2022 எதனால் அவர் வெளியேற்றப்பட்டாரு? எதை எதிர்த்து இயக்கம் தொடங்கப்பட்டது? புரட்சி தலைவர் எதை எதிர்த்து இயக்கப்பட்டது? திமுக என்ற தீய சக்தி எதிர்த்து தான் அதிமுக தொடங்கப்பட்டது. அதன் வழியில தான் எல்லாருமே வந்தோம். அந்த இயக்கத்துல தான் நீங்களும் இருந்தீங்க, பலாபலன்களை பெற்றீங்க. அன்னைக்கே நீங்க சட்டசபையில நீங்களும் அப்பாவும் போலையும் சேர்ந்துக்கிட்டு திமுக புகழ்ந்து பேசுனீங்க. அம்மா இருந்தா இதெல்லாம் நடக்குமா? அப்ப யார் சுயநலவாதி? அதற்கடுத்து இந்த ஆட்சி அம்மா உடல்நலம் குன்றி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சியை எதிர்த்து ஓட்டு போட்டீங்க. மீண்டும் என்ன பண்ணா, சின்னத்துக்கு ஒரு ஆபத்து வரும்போது, சின்னத்துக்கும் ஆட்சிக்கும் ஒரு ஆபத்து வரும்போது உங்களை மன்னிச்சு நாங்க ஏத்தி இணைஞ்சு நீங்க கேட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொடுத்து நீங்க கேட்ட அத்தனை துறைகளும் கொடுத்து அத்தனை பலாபலன்களும் அனுபவிச்ச பிறகு அதிகாரம் இல்லைன்னு வெளியே போனவங்க சுயநலவாதியா? இல்ல அதையெல்லாம் கடந்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு கட்சி ஒருங்கிணைச்சு போறவங்க சுயநலவாதியா? இல்ல அவரு குறிப்பிடுறது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் என் மீது வைத்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக விசுவாசமாக இருந்தேன், அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. பட் அவருடைய மறைவுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு போகும்போது இத்தகைய மாற்றங்கள் அதிமுகவே வேற மாதிரி. எடப்பாடியார் தலைமைக்கு எப்ப போகுது? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட போகுது. உங்ககிட்ட இருந்து வந்த பிறகுதான் நீங்க தர்ம யுத்தத்தை தொடங்குறீங்க. யாரை எதிர்த்து தொடங்குனீங்க? திருமதி சசிகலா அவர்களை எதிர்த்து தொடங்குனீங்க. அடுத்து அன்றைக்கு இருந்த பிஜேபியினுடைய பேச்சை கேட்டுதான் நான் நடந்தேன்னு சொன்னீங்க. எல்லாமே நீங்க வைத்த ஸ்டேட்மெண்ட் தான், நாங்க யாருமே பொது வெளியில வைக்கல. அதுக்கப்புறம் அதே சசிகலா அவர்களை போய் நீங்க சந்திச்சீங்க, அதே டிடிவி தினகரன் வந்து சந்திச்சீங்க, கட்சி விரோத செயல்களை தொடர்ந்து ஈடுபட்டீங்க. தலைமை கழகம் கோயிலா இருக்கிற தலைமை கழகத்தை உடைச்சி நொறுக்குனீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்ற பாருங்கப்பா, இதெல்லாம் போற போக்குல மைக்ல பேசிட்டு போற விஷயம் இல்ல. உண்மையாவே அவர் அம்மாவுடைய தொண்டர், அம்மாவால ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொண்டர்களா இருந்தா யார் அதை தேர்ந்தெடுக்கணும்? ஒரு தலைவரை யார் தேர்ந்தெடுக்கணும்? சட்ட ரீதியா விட்டுடுங்க, தார்மீக அடிப்படையில யார் தேர்ந்தெடுக்கணும்? அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும், செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆனா உங்களால 2500 பொதுக்குழு உறுப்பினர்களே தேர்ந்தெடுக்கலாம். 2,17,00,000 உறுப்பினர்கள் கிட்ட நீங்க எப்படி செல்வாக்கு பெற்றவர்களா இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு 2500ல குறைந்தபட்சம் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தா ஒரு 1000 பேராவது போயிருக்கணும்ல. யோசிச்சு பாருங்க. போலையே. நீங்க தர்ம யுத்தம் நடத்தும் போது 11 பேர் தான். அதற்கப்புறம் அது சுருங்கி நம்ம கழுது தேஞ்சு கட்டருமான கதையா? ஒரு பொது இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் என்ன தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏங்க, தொண்டர்களின் பிரதிநிதியா இருக்கிறது பொதுக்குழு உறுப்பினர்கள், அதான பைலா. யோசிச்சு பாருங்க. நீதிமன்றம் போனாலே உறுப்பினர் பதவி அதுல இருந்து விலக்கப்படுவாங்கன்றது பைலால இருக்கிற விஷயம். நீங்க ஒரு தொண்டர்களுடைய பிரதிநிதியா தான் ஒரு எம்எல்ஏ, எம்பி, பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க. 2,14,00,000 கொண்டு அரங்கத்துல வைக்க முடியுமா? அந்த 2,500 உங்களுக்கு ஆதரவு இல்லைன்றேன் நானு. நீங்க பைலாபடி 2,500 உங்களுக்கு ஆதரவு இல்லையே. நீங்க எத்தனை குற்றச்சாட்டு வச்சாலும் நீங்க நடந்து கொண்ட விதம், உங்கள் மகன் நடந்து கொண்ட விதம் முழுக்க முழுக்க சுயநலத்தின் ஒட்டுமொத்த உருவமா அதனுடைய வெளிப்பாடுதான். தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கின பிறகு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பிரச்சனை வருது, உங்க சார்பா ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா காத்திருக்கணும், கடிதம் கொடுத்திருக்கணும். ரெண்டுமே செய்யாம நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ரவுடி கும்பலை கொண்டு அங்க அடிதடியில இறங்கி ஒட்டுமொத்தமா உடைச்சு கொண்டு போறீங்க. அப்புறம் எப்படி அந்த தொண்டர்கள் உங்களை ஏத்துப்பாங்க? சோ 2022 நீக்கப்பட்டாரு. நீக்கிட்ட பிறகு அவர் எங்க போறாரு, எங்க வராருன்னு தெரியாது. அவர் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல், அவர் ஒரு பி டீம்ன்றத அவரே நிரூபிச்சிட்டாரு. இதுல சுயநலவாதி தோத்து போனவங்க பல காரணங்களை தேடுவாங்க. அப்படி தேடப்பட்ட காரணங்கள் தான் இவரை தவிர அவர் ஒட்டுமொத்தமா இத்தனை நாள் நீங்க அதிமுக தொண்டர்கள் தான் அவர் நிராகரிச்சாங்கன்னு நினைக்காதீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இனிமேல் நிராகரிக்கும். சார், ஓபிஎஸ் அவர்கள் திமுகவோட ஸ்லீப்பர் செல்லா தான் அதிமுகல இருந்து வேலை பார்த்திருக்கிறாருன்றாங்க. இப்போ அதாவது இது ஒரு தொடர் குற்றச்சாட்டு. அந்த தலைமையின் கீழ் ஒரு அணி திரள்வது என்பது, ஒரு நம்பிக்கையான தலைமையின் கீழ் அணி திரள்வது என்பது தமிழ்நாடு அரசியலில் தொட்டு வரும் பழக்கம். 2021 எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது, ஆட்சி அமைப்பதற்கு முன்பு
எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான கட்டமே இல்லை, எங்க ஜாதகத்தில் இருந்த கட்டம் இல்லை, அந்த ஒரு அமைப்பு இல்லை. அரசியல்ல தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான வழியே இல்லைன்னு சொன்ன குரல்கள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு 5 ஆண்டு கால ஆட்சி முடிவுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் தலைவர் தளபதியாரின் கீழே அணிவகுத்திருக்காங்கன்றதான் பார்க்கணும். அது இல்லாம இது ஒரு அக்கா சொன்னாங்க, இப்ப அவர் புதிதா கிளம்பிட்டாரு, அவர் பின்னாடி யாரும் இல்லை. இந்த கட்சி இருக்கு இல்லையா, அதிமுகன்ற கட்சியில ஒருங்கிணைப்பாளர் இருந்த பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் இருந்தது. ஆட்சி எனக்கு கட்சி எனக்குன்னு 2 பிரிவா இருந்துச்சு. ஆட்சி பழனிசாமி என்னட்டையும், கட்சி ஓபிஎஸ்டி இருந்துச்சு. அப்ப அந்த நிலையை மாத்தினது யாரு? அவருக்கு பின்னாடி இருந்து தர்மயுத்தம் அவரை செய்ய சொன்னது யார்? அவருக்கு பின்னாடி இருந்து அவர் இயக்கினது யார்? மீண்டும் அந்த கட்சியை அவர்கிட்ட இருந்து பிடிங்கி இங்க கொடுத்தது யார்? இதுக்கு பின்னாடி எல்லாம் வெறுமனே இபிஎஸ் மட்டும் தான் இருந்தாரா அப்படின்னா இல்ல. இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா பாஜக. பாஜகவோட அணியா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அதிமுக. பாஜகவோட ஒட்டுமொத்த செயல் திட்டங்களும் இன்னைக்கு அதிமுக மூலமா நிறைவேற்றிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இல்ல இப்போ இந்த இணைவுக்கு அப்புறமா அதிமுக தரப்புல சொல்லப்படுவது அவர் ஒரு சுயநலவாதி, தன்னுடைய சுயநலத்திற்காக என்ன வேணாலும் சுயநலவாதி. இப்ப அப்படி இருக்கும்போது இல்ல அவரு அப்படிப்பட்ட ஒருத்தர் திமுகவுக்கு வரதுனால அது திமுகவுக்கு பலம். இப்ப நான் வரேன், அங்கதான் வரேன் நான். இப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவரோட ஆன்மா கூட மன்னிக்காது அப்படின்லாம் இன்னைக்கு சாப்பிடுறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், நான் ஒரு தவறு அளித்து விட்டேன், இதற்கு பிறகு அதற்கு நான் வருந்துகிறேன், இனி வரும் காலங்களிலும் இதற்கு அப்புறம் எப்பவுமே பாஜகவோட கூட்டணிகளுக்கு கிடையாது அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அப்ப அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறுவது யார்? இன்னைக்கு இருக்கிற அதிமுக. அந்த ஸ்டாண்ட்ல எடுத்தது அம்மையார் ஜெயலலிதா தெளிவா இருந்தாங்க, நான் ஒரு தவறு அளித்துட்டேன், தமிழ்நாடு மண்ணுக்கு ஏற்ற அரசியல் கட்சி பாஜக கிடையாது, பாஜக இனி வரும் காலங்களில் பாஜகவோட அதிமுக எந்த ஒரு காலகட்டத்திலையும் கூட்டணி சேராது அப்படின்றத சொன்னாங்க. இன்னைக்கும் கிரவுண்ட்ல எப்படி இருக்காங்கன்னா, பாஜக அதிமுக இணைஞ்சு செயல்படுறாங்கன்னு பார்த்தா இல்ல. பாஜகவும் அதிமுக ஒரு இணைவு இருக்கா கிரவுண்ட்ல அப்படின்னு கேட்டா இல்லை. அது தேர்தலையும் பிரதிபலி. நான் மீண்டும் வரேன். இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல அதிமுகவை கபலீகரம் செய்யற வேலையை இன்னைக்கு பாஜக செஞ்சு, பாஜகவோட வேலை என்ன இன்னைக்கு? அதிமுக மேல ஏறி சவாரி செஞ்சு அதிமுகவை ஒட்டுமொத்தமா அழிக்கணுன்றதுதான் பாஜக. அதுக்கு பழனிசாமியும் ஏதோ ஒரு வேலையை துணை போயிட்டு இருக்காரு. அதான் நடந்துட்டு இருக்கு. பழனிசாமி துணையோட இன்னைக்கு அதிமுக அழித்து அந்த இடத்துக்கு பாஜக வரணும்ன்றதுதான் அவங்களோட நோக்கம். அதுதான் இன்னைக்கு நடந்தேறிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த மாநில உரிமையிலும் அதிமுக மேல திமுக அவ்வளவு கிடையாது அப்படி இல்லை. நீங்க இந்த கருத்தால சொல்றது இதை பேரறிஞர் அண்ணா கனவு. என்ன பேரறிஞர் அண்ணாவின் கனவு? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இங்க 2 மாநில கட்சிகள் ஆள வேண்டும். ஒரு மாநில கட்சிக்கான பிரதிநிதித்துவம் இங்க இருக்கப்பட வேண்டும். இங்க மாநில கட்சிகளோட பிரதிநிதித்துவம் குறைஞ்சதுன்னா தேசிய கட்சிகளோட அங்கீகாரம் ஏற்படும் பொழுது மாநில உரிமைகள் காற்றில் பறக்கப்படும் பேரறிஞர் அண்ணா. அதோட வழியாதான் இவ்வளவு நாள் இந்த 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளோட ஆட்சி நடந்தது. நீங்க அததான் அப்படி உருவாகி ஒட்டுமொத்தமா மாநில உரிமைகளே அடமான வச்சிருக்காரு பழனிசாமி. ஒரு குரல் கிடையாது. இப்ப பாஜகவோட கூட்டணி வச்சது தவறுன்றீங்க. ஆக்சுவலா அரசியல் கட்சி இல்லன்னு நான் சொல்லல, ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க. இல்ல அதான் ஜெயலலிதா மாறி இருக்காங்கன்றீங்க. ஆமா, ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? நான்லாம் ராயபுரத்துல தோக்குறாலாம், ராயபுரத்துல ராஜாவா வளம் வந்தேன், பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் தோத்தோம் அப்படின்னு. உண்மைதானே? இல்ல அதுதான் அப்போ ஜெயலலிதா அவர்களோட ஸ்டாண்ட்ல இருந்து மாறினது அதிமுகவோட. இல்ல இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. அதாவது இல்ல நான் இது இல்ல ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இதுல 25/7/2018 அன்னைக்கு முதல்வர் அப்போ எதிர்கட்சி தலைவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு. ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு வழக்கு உயர்நீதிமன்றம் விசாரிக்க சொன்னதுன்றதை வரவேற்கிறேன். ஒரு ஊழல்வாதியான ஓபிஎஸ் பதவியில் இருக்கக்கூடாது, பதவி நீக்கம் செய்யப்படணும் அப்படின்னு சொன்னவர் ஸ்டாலின் அவர். இன்னைக்கு அவரை வரவேற்று ட்வீட் போடுறதும் ஸ்டாலின். இப்ப அவர் தூய்மையானவர் ஆகிவிட்டாரா? அப்படி நாங்க சொல்லலையே. அப்ப ஸ்டாண்ட்ல இருந்து மாறுது இல்ல, செந்தில் பாலாஜி மேல ஸ்டாண்ட் மாறுது இல்ல. அண்ணன் செந்தில் பாலாஜி இதுல மாறுது. கேள்வி கேட்டீங்க. அதான் கேக்குறேன். இப்ப ஒருத்தர் மேல வழக்கு இருக்கு, சட்டப்பூர்வமா அதை எதிர்கொண்டு தானே இருக்காரு. ஓபிஎஸ் அண்ணே அன்னைக்கு இருக்க சூழல்ல இருந்த வழக்குகளை சட்டப்பூர்வமா எதிர்கொள்றதுக்கு தான் நாங்க. இப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஓபிஎஸ் அண்ணன் மேல இருக்க வழக்கை நாங்க வாபஸ் வாங்கணும், சட்டப்பூர்வமா எதிர்கொள்ளட்டும். அப்படித்தானே எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க உடனே நீங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க, வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு பாஜக. இப்போ எனக்கு கூட்டணி வேணாம்னு சொன்ன பிறகு, கூட்டணிக்கு வேணாம்னு சொன்ன பிறகு சம்பந்தக்கார வீட்டுல ரைடு விட்டு நைட்டோட நைட்டா 3 வண்டி ஏறி மாறி போய் பாஜக தலைவர் அமித்ஷாவை பார்த்துட்டு கூட்டணி உறுதிப்படுத்திட்டு வந்தவர் பழனிசாமி இல்லையா? மறுக்க முடியுமா? சதாசிவம் உறவினர், நெருங்கிய உறவினர் வீட்டுல ரைடு நடத்ததுனால பயந்து போய் பிளைட் ஏறி 2 வண்டி மாறி, சாமி படத்துல விக்ரம் படத்துல சாமின்ற படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல வர மாதிரி வண்டி மாறி ஆள் மூஞ்ச மறைச்சுக்கிட்டு போய் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு வந்து யாருன்னா பழனிசாமி. எங்களுக்கு எந்த காலத்துலயும் களத்துல எங்களுக்கு பயம் இல்லை. அதாவது இப்ப நீங்க வழக்கு என்ன தொடர்ந்தாலும் சட்டப்பூர்வமா எதிர்கொள்ள வேண்டியது எங்களோட கடமை. நாங்க சட்டப்பூர்வமா எதிர்கொள்வோம். இன்னைக்கு இதேதான் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? டெல்லியில நேற்று தீர்ப்பு வந்திருக்கு. மனிஷ் சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் மேல போட்ட வழக்கு நீர்த்து போயிருக்கு. ஏன் எந்த ஆதாரமும் முகாந்திரமும் இல்லாத அவர்கள் மேல் வழக்கு தொடர்ந்தீங்கன்னா சிபிஐ மேல கொண்டு வச்சிருக்கு நீதிமன்றம். அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் மேம். நீங்க
கேட்டீங்க என்ன? இல்ல அவரு மாநில உரிமையை பத்தி பேசினாரு, அப்புறம் பிஜேபி பத்தி பேசினாரு. தீண்டத்தகாத கட்சி இல்ல, பண்டாரம் கட்சின்னு சொல்லிட்டு தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னு சொன்னது யாரு? கலைஞர். நீங்க தானே 4 சீட்டு இங்க வந்து தமிழ்நாட்டுல வர்றதுக்கு காரணமா இருந்தது நீங்க தான். கூட்டணியில விதை போட்டது நீங்க தான். அதாவது மாநில உரிமை மாநில உரிமை பேசுறீங்க. 15 வருடம் அவங்க சொல்லட்டும். அவங்க சொல்லட்டும். அவங்க சொல்லட்டும். இல்ல அவங்க சொல்லட்டும் சார். அவங்க பேசட்டும் சார். சார் அவங்க பேசட்டும் சார். முல்லை பெரியார் பிரச்சனைக்காக என்ன பண்ணீங்க? ஜல்லிக்கட்டு எப்ப? சார் ஒரு நிமிஷம் பட்டியல கொண்டு போனது யாரு? திமுக காங்கிரஸ் கூட்டணி. அடுத்து இன்னைக்கு நீட்டை பத்தி சதா பேசுறாங்களே, எப்ப பொதுப்பட்டியல இருந்து அது மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு? எப்ப போச்சு? அதுக்காக என்ன முன்னெடுப்படுத்தீங்க? நீங்க மாநில பட்டியலுக்கு கல்வி வந்திருந்தா நீட் வந்திருக்குமா? சும்மா மாநில உரிமைக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாதவங்க இவங்க பேசுறாங்க. இன்னைக்கு கனிமொழி ஒரு தடவைக்கு 2 தடவை ஏறி 10 வண்டி ஏறி போறாங்களா? எதுக்கு போறாங்க? நாங்க யாருக்கு அடிமை இல்ல. இன்ன வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்ற குரல் ஒழிச்சுட்டே இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி பலவீனமா இருக்கு. பலவீனத்தின் வெளிப்பாடுதான் அங்கங்க கொண்டு போய் ஆள் குடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆள் குடிக்கிற வேலை அதிமுக கிடையாது. ஒரு நிமிஷம் தொடர்ந்து பேசலாம். சுவாமிநாதன் சார், இதுல உங்களோட ஒரு முதல் கருத்து என்ன? இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போனதுனால இங்க வந்து அதிமுக பக்கம் ஒரு வகையான ஒரு சரிவு இருக்குது. ஏன்னா அதிமுகவில் இருந்தவர்கள்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு பார்வையில அந்த பக்கம் திமுகவுக்கு இது பிளஸ் பாயிண்டா இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுவே அதிமுகவோட பாயிண்ட் வந்து இவர் போனதுனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அவர் பின்னாடி யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். இத எப்படி நீங்க பார்க்கறீங்க? ஓபிஎஸ் போனதை எப்படி பார்க்கறீங்க? திமுகவுக்கு முதல்ல இது திமுகவுக்கு லாபமா அதிமுகவுக்கு லாபமான்னு பார்த்தா முதல்ல ஓபிஎஸ் தருக்கு லாபம். கிட்டத்தட்ட அவர் அரசியல்ல ஆள் படை அம்பாரி அனைத்தையும் இழந்து நிராயுதபாணியாக அவர் நின்றிருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அடைக்கல் கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு என்டிஏ அலையன்ஸ்ல மீண்டும் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் காத்திருந்தார். கடைசி வரை மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ மீண்டும் அதை ஏதாவது செட்டில் செஞ்சிட மாட்டாரா? அதிமுக கூட்டணிக்குள் மீண்டும் இடம்பெற்று விட மாட்டாமா? ஏதாவது ஒரு வடிவத்துல பிஜேபி நம்மளை செட்டில் செஞ்சிடாதான் காத்திருந்தார். அதனாலதான் அவர் மு க ஸ்டாலின் அவர்களை 3 முறை சந்தித்தார். 1 அல்ல 2 அல்ல. ஒரு முறை நடைபயிற்சி போகிறார். நடைபயிற்சி போகிற பொழுதே முதல்வரோடு காலையில் ஒரு சந்திப்பு நடக்குது. வழியில யாரையாவது யதார்த்தமா பார்த்தா சொல்லுவோம், சாயந்தரம் ஆனா வாங்கல, அப்படியே வீட்டு பக்கம் வாங்கல அப்படிம்போம். காலையில் முதல்வர் நடைபயிற்சி சந்தித்த போது சாயந்தரமே அதே மாதிரி வீட்டுக்குள் கொண்டு ஒரு சந்திப்பு நடத்துகிறார் ஓபிஎஸ் அவர்கள். அடுத்த சில தினங்களுக்கு பின்பு மீண்டும் ஒரு சந்திப்பு, அதற்கு பின்பு திமுகவில் இணைதல். இது எல்லாமே பாத்தீங்கன்னா முதல்ல அவர் வந்து இறைவதாக இருந்தால் மனோஜ் பாண்டியன் போனதுக்கே இணைஞ்சிருக்கலாம். மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு 1.5 மாதங்களுக்கு முன்பு. அதுக்கப்புறம் ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் போனாரு, அப்பொழுது இணைந்திருக்கலாமே. அவர் ஏன் காத்திருந்தார்? மீண்டும் மீண்டும் அப்படின்னா இவர் உண்மையிலேயே முதலே திமுக பக்கம் தான் நகரணுங்கிற முன்முடிவோடு இருந்திருந்தாரா மனோஜ் பாண்டியன், ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் அவர்கள், கிட்டத்தட்ட உசிலம்பட்டி ஐயப்பன், ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு பெரும்படியா 4 எம்எல்ஏக்கள் போகும்போது அது திமுகவுக்கு ஒரு வெயிட்டா இருக்கும், ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு வெயிட்டா இருக்கும். பட் ஓபிஎஸ் கடைசி வரை காத்திருந்தார். அந்த காத்திருப்பு அவருக்கு தோற்று போனது. அவர் கடைசி ஆயுதமாக நீங்க கிட்டத்தட்ட திமுக பக்கம் நடந்தார். திமுகவுக்கு லாபமானா நிச்சயமா லாபம் தான். தேனி மாவட்டத்துல ஏற்கனவே மொத்தம் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகள்ல 3 தொகுதிகள்ல திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. போடிநாயக்கனூர் தொகுதியில மட்டும் தான் ஓபிஎஸ் ஜெயிச்சிருந்தார். சோ அந்த ஓபிஎஸோட தொகுதி இனிமேல் திமுக வசமாகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து தனித்து நின்றால் அவரால் வெற்றி பெற முடியாது. அதுக்கு உதாரணம் அமமுக. ஆனா ஒரு விஷயம், இதுவரைக்கும் அவருக்கு இருந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது இரட்டை இலைக்கான அதிமுக, அந்த அதிமுகவில் இருந்தவர் என்பதற்கான வாக்கு வங்கி, அது ஓபிஎஸ் என்ற தனி மனிதருக்கான வாக்கு வங்கின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியுமா? ஏன்னா அப்படி இருந்தா திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த போடிநாயக்கனூர் தொகுதியில் லாபம்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, போடிநாயக்கனூர் தொகுதியில திமுக தோத்திருந்தாலும் 89,000 ஓட்டு எடுத்திருந்தோம். அதோட ஓபிஎஸ் செல்வாக்குன்னு ஒரு 15,000 ஓட்டு நீங்க சேருங்க. அப்ப ஓபிஎஸ் ஜெயிப்பார், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது திமுக ஓட்டால ஜெயிப்பார். நீங்க நேற்று எப்படி அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருந்துச்சோ அதே போன்று திமுக கிரவுண்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குல்ல. தங்க தமிழ் செல்வன் திமுக இருந்தாலும் அங்க எம்பியா இருக்காரு. அப்ப திமுகவோ அதிமுகவோ ஓட்டு வலிமை உள்ள கட்சிகள் தான். நீங்க ஓபிஎஸ் போய் இப்ப விஜயில சேர்ந்ததுனா வெற்றி பெற சாத்தியம் இல்ல. பட் அவர் திமுக ஓட்டு அவருக்கு கொடுக்குதுல, அந்த வகையில ஓபிஎஸ்க்கு தான் லாபம். இது பெரிய லாபம் யாருக்குதான்? நிச்சயமா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான். ஏன்னா அவர் அப்படியே இந்தியா அலையன்ஸ்ல கண்டுகொள்ளப்படாமல் இருந்தார். அவருக்கு வந்து இன்னைக்கு திமுகவுக்குள்ள ஒரு இடம் கிடைத்திருக்கு. இதுல திமுகவுக்கு ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு, அதிமுகவுக்கும் நிறைய மைனஸ் இருக்கு. மைனஸே சொல்லி பிளஸே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல அதிமுகவுக்கு என்ன மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் ஒரு உதாரணத்துக்கு 13ல அவங்க வந்து ஒரு கட்சியினுடைய கொடியை காட்டி விட்டாங்க. அண்ணா
எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படங்கள் குறித்த கடியோ காட்டுறாங்க. விரைவிலேயே கட்சி பெயர்க்கிறாங்க. 30 தொகுதிகளை குறி வச்சு வேலை பார்க்கறாங்க. 30மே கிட்டத்தட்ட முக்குளத்தோர் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகள். ஏற்கனவே போன தடவை நடந்த சட்டமன்ற தேர்தல்ல 21 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பை அமமுக பறிச்சிருந்தாங்க. சசிகலா ஒரு ஸ்பாயிலரா தனியா நின்னாங்கன்னா அந்த சூழல்ல ஓபிஎஸ் போன்றவர்களும் இந்த பக்கம் நகர்ந்திருக்கிறது அதிமுகவுக்கு லேசான பாதிப்பை தரும். அது ஏன் லேசான பாதிப்புன்னு சொல்றேன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் 2021ல ரொம்ப ஒரு தீவிரமான அரசியல்ல இருந்தார். அவர் ஏற்கனவே 19ல அவர் தன்னை ப்ரூவ் பண்ணி இருந்தாரு. 5% மேல ஓட்டு எடுத்திருந்தாரு. சசிகலா அவர்கள் கடந்த 9 ஆண்டுகளா அரசியல் களத்துல இல்ல, ஒரு மௌனமா தான் இருந்தாங்க. அம்மாவின் பிள்ளைகள் ஓரணியில் திரள வேண்டும் இருந்தாங்க. பட் அவங்க எடுக்கிற 500 ஓட்டோ, 1000 ஓட்டோ, 2000 ஓட்டோ, அது அதிமுகல நீங்க சவுத்துல கிட்டத்தட்ட மொத்தம் 58 தொகுதிகள் இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 18 தொகுதிகள்ல தான் அதிமுக ஜெயிச்சாங்க. அந்த அலைன்ஸே அதுக்கு காரணம் டிடிவி தினகரன் அவர்கள் பிரிச்ச ஓட்டு. சோ ஸ்பாயிலர். சோ அந்த ஸ்பாயிலர்ல ஒன்னா சசிகலா போன்றவர்கள் இருந்து விட ஆபத்து இருக்கக்கூடிய சூழல்ல இது அதிமுகவுக்கு பின்னடைவு. திமுகவுக்கு என்ன லாபம், என்ன பின்னடைவுன்னு சொல்றேன். அதிமுகவுக்கு முன்னாடி என்ன லாபம்னா, நீங்க இதுவரை வழக்கு இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரட்டை இலை தொடர்பான வழக்குல ஒரு மிகப்பெரிய மனுதாரராக ஓபிஎஸ் இருந்தாரு. இன்னைக்கு அவர் போய் திமுக பக்கம் இணைந்து விட்டார். அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்பது இனிமேல் இல்ல. அதிமுகவுடைய உரிமைகளையே மீட்க முடியாதுன்னா அந்த வழக்கும் நீர்த்து போயிருச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பு சவாலாக இருந்த ஒரு வழக்கு முடித்து வைக்கப்பட்டு விட்டது. அதுக்கு திமுக தான் காரணம். அவருக்கு ஒரு நெருடலான ஒரு வழக்காக ஓபிஎஸ் மீதான வழக்கு இருந்தது. ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு இருந்தது. அவர் கூட பாருங்க, பிஜேபியில கூட்டணி வச்சோன்னா 4 வாரத்துல இந்த வழக்கை முடிச்சுட்டாங்கன்னு தான் கேட்டார். அது இன்னைக்கு வரைக்கும் முடிச்சு கொடுக்கல. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சுதந்திரமா செயல்படுறாருன்னா அதுக்கு காரணம் திமுக தான். ஓபிஎஸ் அவரை இணைத்துக் கொண்டதுதான் அவருக்கு பெரிய பலம். அரசியல் கட்சி ரீதியா அணுகுறீங்க. திமுகவுக்கு இதுல லாபம் என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் 3 முறை முதல்வராக இருந்திருக்காரு. அவரே பாருங்க, நேற்று வரை அம்மா ஜெயலலிதா அப்படின்னு சொன்னவர் தன்னோட காரு கொடியில இன்னைக்கு அந்த ஜெயலலிதா படத்தை கலத்திட்டு ஒரே நாள்ல செங்கோட்டையன் அப்படியே செலுத்தி ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டே தான் விஜயை சந்திக்க போனார். இவர் அப்படி போக முடியாது. இவருக்கு இனிமேல் தளபதி தான், மு.க. ஸ்டாலின் தான் தலைவர். கார்ல அப்படி ஃப்ரெண்ட்ல ஸ்டாலின் படம் வச்சிருக்காரு. 3 முறை முதல்வராக இருந்தவர். என்னதான் இருந்தாலும் ஒரு ஐக்கான் தான். நீங்க நாளைக்கு வரலாறு எத்தனை ஆண்டுகள் கழித்து நீங்க புரட்டி பார்த்தாலும், டிஎன்பிசி போட்டி தேர்வுக்கே நீங்க படிச்சாலும் தமிழ்நாட்டுல எத்தனை முறை முதல்வராக இருந்தாலும் ஓபிஎஸ் இபிஎஸ் விட கூடுதல் டைம் முதல்வராக இருந்திருக்கிறார். அதான உண்மை. ஆண்டுகள் காலங்கள் வேண்டுமானால் பாடுபடலாம். 3 முறை முதல்வராக இருந்திருக்காருல்ல. சோ அப்படிப்பட்டவரையே நாளைக்கு தளபதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேச வச்சிருக்காங்கல்ல. அதான காரணம். நாளைக்கு இன்னொன்னு மிக முக்கியமான ஆபத்து இருக்கு திமுகவுக்கு. நேற்று வரை நீங்க ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கீங்கல்ல, அந்த கூட்டணியினுடைய அதிநாதம் என்ன? மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. நாளைக்கு தேனியில மாவட்ட போஸ்ட் ஆபீஸ் அங்க இருக்கக்கூடிய தலைமை அஞ்சலகம் முன்னாடி மத்திய மோடி அரசை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. இதே ஓபிஎஸ் மைக் பிடிச்சு பாஜக திட்டு வராமல் இல்ல, பாஜகவை கடுமையான வார்த்தைகளால் விமர்சிப்பாரா? நீங்க திமுகவுக்கு வந்துட்டாரு, அவரோட அடையாளமே மென்மையான மனிதர் தானே. சோ அவர் விமர்சிப்பாரா? நேற்று வரைக்கும் உங்களோடு இன்னொன்னு மிக முக்கியமா, தர்மயுத்தம் யார் சொல்லி நடத்துறீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்னார், பாஜக சொல்லிதான் நடத்தினேன். குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்லியே சொன்னார். ஒரு மூத்த ஒரு மனிதருடைய பேரை சொல்லியே சொன்னார். பட் நீங்க உங்களுக்கு தேர்தல் வெற்றி முக்கியம். நீங்க கொள்கை, அடிப்படை, சித்தாந்தம் என்பது ஒரு அணி. நீங்க அந்த அணிக்கான வடிவம் தான் காங்கிரஸ். காங்கிரஸ் என்னைக்கும் பாஜகவோடு நெருக்க மாட்டாரு. சிபிஐ சிபிஎம் என்னைக்கும் காங்கிரஸ் பாஜகவோடு நெருக்க மாட்டாரு. நீங்க அப்படி இல்ல. இப்ப காலப்போக்கில் அரசியல் ஓட்டமா தேமுதிக உள்ள வந்ததா இருக்கலாம். நீங்க கிட்டத்தட்ட இப்ப ஓபிஎஸ் போன்றவர்களை இணைத்துக் கொண்டதா இருக்கலாம். உசிலம்பட்டி ஐயப்பன் பேசுறாரு சட்டமன்றத்துல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கம்பீரமா சிரிக்கிறாரு. அங்க உசிலம்பட்டியில சீட்டு கேட்டவங்க எல்லாம் பாவம் வயிறறிஞ்சு போயிருக்காங்க. ஐயோ, உசிலம்பட்டி ஐயப்பனுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க போல இருக்கேன். நீங்க கிட்டத்தட்ட அதிமுகல இருந்து சென்றவர்கள்ல 8 பேர் இன்னைக்கு திமுக அமைச்சரா இருக்காங்க. நாளைக்கு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோம், ஒருத்தநாடு வைத்தியலிங்கம் ஜெயிச்சிட்டாரு, தஞ்சாவூர்ல அவருக்கு தானே மினிஸ்டர் ஆகணும். சரி, ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாரு, தேனியில அவரே மினிஸ்டர் ஆயிடுவாரு. 3:1 30 அமைச்சர்கள்ல 10 பேர் அதிமுக வந்தவங்களா? திமுகவுக்கு நீங்க கிரவுண்ட்ல அவங்களுக்கு நெகட்டிவா முடியும். அங்க இருக்கிற தொண்டர்கள் மத்தியில ஒரு சோர்வு வரும். 1. 2வது, நீங்க மோடி எதிர்ப்புன்னு கட்டமைச்சதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வரும், கேள்வி வரும். நீங்க விஜய் இன்னைக்கு பலவீனம் ஆயிட்டு இருக்காரு. அதனால இந்த வாரில நீங்க முன்னணிக்கிறீங்க. விஜய்க்கு ஏற்கனவே தனிப்பட்ட சொந்த வழக்கெல்லாம் நீங்க தொடரப்பட்டு விட்டதுனால திமுக முன்னே நின்று கொண்டே இருக்கிறது. நீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது மைனஸும் இருக்கு, பிளஸும் இருக்கு. கட்சி ரீதியாக செயல்பாட்டுக்கு அவர்களுக்கு பிளஸ்ஸா இருக்கலாம். பட் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும்ல, அந்த ஓட்டு வாங்குவதற்கு ஓபிஎஸ் ஒரு ஐக்கானாக இருந்திருப்பார். 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ ஒரு பாதிப்பு ஏற்படும். ஒரே ஒரு புள்ளிவரம் மட்டும் சொல்ல வரும். 2019 பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த தேர்தலை சந்திச்சப்ப நைனா நாகேந்திரன் எடுத்தார் ஒரு ஓட்டு. 2019 ராமநாதபுரம் தொகுதியில. அதை விட அதிமுக இல்லாமலேயே ஓபிஎஸ் எடுத்த ஓட்டு 66 ஓட்டு கூட. அவருக்கு செல்வாக்கு இல்ல நம்ம எப்படி சொல்ல முடியும்? 3 லட்சம் ஓட்டு எடுத்திருக்காரு.
சக்கப்பழ சின்னத்துல தான் எடுத்திருக்காரு, பலாப்பழ சின்னத்துல எடுத்திருக்காரு. அங்க ராமநாதபுரம் மாவட்டம் எல்லா தொகுதிகளையும் அவருக்கு ஓட்டு விழுந்திருக்கு. அப்ப ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், தேனி இவ்வளவுதான். நான் வந்து பெருசா ஒரு முதல்வராக இருந்துட்டாரு, அவர் நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படிச்சா பந்து அப்படின்னு சொன்னா அது கற்பனை. ஓபிஎஸ்க்கு அவ்வளவு செல்வாக்குலாம் இல்ல. பட் அவருக்கு செல்வாக்கே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது. தொகுதிக்கு 2000 ஓட்டுக்காவது பாதிப்பை ஏற்படுத்துவார். அது அதிமுகவுக்கான சிறிய பலவீனமாக. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ இதுல மேம், இப்போ இருக்கிற அரசியல் சூழலை பொறுத்து 100-200 ஓட்டுகள்னாலும் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுற சூழல். அப்படியாப்பட்ட சூழல்ல ஓபிஎஸ் அவர்களும் மேற்கோள் காட்டுவதன் அடிப்படையில முன்னாடி இருந்த ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், இது போல எதிர்த்தவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல அரவணைச்சு, அவங்க ஒரு தன்னுடைய தவறை உணர்ந்து வரும்போது அரவணைச்சு ஏத்துக்கிட்டதன் மூலமா தான் அதிமுக ஒரு வலிமையான ஒரு கட்சியாக இருந்தது அப்படின்றது. இந்த சுச்சுவேஷன்ல நீங்க ஓபிஎஸ் இழந்தது அப்படிங்கிறது, நீங்க அவருக்கு துரோகி அது இதுன்னு எவ்வளவு பட்டம் வேணா கட்டுங்களா, சுயநலவாதின்னு. ஆனா இப்ப இருக்க எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கும் போது அது அதிமுகவுக்கு இழப்பு தானே. சிதறடிக்கிற வாக்குகள் அதிமுக கிட்ட இருந்து போற வாக்குகள் தானே. ஒரு விஷயம் சொல்றேன் கோபி, எங்களுடைய வரலாறு 54 வருட வரலாறுல வந்து எந்த பின்புலம் இல்லாத சாமானியர்களை தேர்ந்தெடுத்து அடையாளப்படுத்தி நிர்வாகியாக்கி எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாக்கி முதலமைச்சர் வரைக்கும் அழகு பார்த்திருக்கிறோம் வச்சுங்க. இதெல்லாம் எதனுடைய அடையாளம் தெரியுமா? இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சின்னம் பிரதான விஷயம். இரட்டை இலை சூரியன், அதற்கடுத்து கலைஞர், அம்மா. இது 2 வச்சுதான் அது கோபியோ சிவசங்கரியோ நின்னா ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கும் சின்னங்களுக்கு வலிமை இருக்கிறது. உதயசூரியனுக்கு ஓட்டு போறோம், உதயசூரியன் ரெட்டலைக்கு இதன் அடையாளத்துலதான் அவங்க அடையாளப்படுத்தப்படுறாங்க. அப்ப அதை தாண்டி போகும்போது அவங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குன்றீங்க, என்ன விழும் நினைக்கிறீங்க? இப்ப அவர் இந்த திமுக இணையாத்தோட்டு கூட அந்த ஓட்டு விழுந்திருக்கலாம். இன்னைக்கு திமுக இணைஞ்ச பிறகு எதை நேசிச்சு இந்த கட்சியில அவர் முதலமைச்சரா இருந்தாரு, அமைச்சரா இருந்து நேசிச்சு போட்ட அந்த தொண்டர்களோட ஓட்டுதான். படியே பார்த்தாலும் கூட அப்படி உங்க இரட்டை இலையில நின்னவர் இப்ப போய் நிக்க போறது உதயசூரியன். நீங்களும் சொன்னீங்க இந்த இரட்டை இலைக்கு இழப்பான்றதுக்கு சொல்றேன், எங்களுக்கு இழப்பு இல்லைன்ற. நான் களத்துல இருக்க போட்டி வேற கோபி. உதயசூரியனுக்கும் இரட்டலைக்கும் இருக்கிற அந்த வாதங்கள் வேற. நீங்க எங்களுக்கு இழப்பான்னு கேட்டீங்களே, எங்களுக்கு இழப்பு கிடையாது. அங்க இருக்கிற ஓபிஎஸ்க்கு பதில் ஒரு குப்பனோ சுப்பனோ போய் ரெட்டலையில நின்னா அதுக்கான ஓட்டு விழுன்னு சொல்ல வரேன் நான். உங்களுக்கு புரியுதா? நீங்க நுணுக்கமா பார்க்கணும். அந்த களத்துல உதயசூரியன் ரெட்டலைக்கு நடக்கிற போர்ன்றது வேற. இருதுருவ அரசியல் தான். தமிழ்நாட்டுல எத்தனை போர்ஸ் வந்தா கூட சரி, 40 வருட கட்சி, 35 வருட கட்சி, எத்தனை கட்சி கூட வரட்டும், ஒண்ணு இந்த கூட்டணியில ஐக்கியமாகும், இல்ல இந்த கூட்டணியில ஐக்கியமாவாங்க. யாரும் இன்னைக்கு தனித்து எந்த மாற்றத்தை கொடுக்க முடியல. அது வேற டாபிக். ஆனா ஓபிஎஸ்க்கு விழுகிற ஓட்டுக்கள், இது வரைக்கும் விழுந்த ஓட்டுக்களோ, அவர் எங்களை விட்டு பிரிஞ்சு போன ஓட்டுக்களோ, ஏதோ பரிதாப ஓட்டுக்களோ, ஏதோ ஒண்ணு, அது எதனுடைய அடையாளத்துல விழுந்திருக்கும்? இரட்டை இலை, அம்மா அப்படின்ற ஏதோ ஒரு விஷயத்துல விழுந்திருக்கும். இன்னைக்கு அவரை எதை எதிர்த்து நாங்க இந்த இயக்கம் தோட்டு வச்சதோ, எதை எதிர்த்து இந்த தொண்டர்கள் கொடி பிடிச்ச தொண்டர்கள், மேடை போட்ட தொண்டர்கள், சேர் போட்ட தொண்டர்கள் இவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அங்க போன பிறகு எப்படி விழும் ஓட்டு? எப்படி விழும்? இல்ல மேம், இப்போ அடுத்து அது ஒரு ஃபேக்டர். மூணாவது ஃபேக்டர், அந்த நேரத்துல இருக்க சமகாலங்கள்ல நடந்து சொல்லி முடிச்சிருப்பா ஒரு விஷயம். அவங்க இப்ப அவருக்குன்னு ஒரு 100 ஓட்டாவது 100 ஓட்டு கூட விழாது அப்படின்னு உங்களால புறந்தள்ளிட முடியுமா என்ன? உறுதியா சொல்லிடலாம். அந்த 100 ஓட்டை எப்படி உடைக்கணும், காம்பேக்ட் பண்ணணும்ன்றது நாங்களும் ஸ்ட்ராட்டஜி வகுக்காம போயிடலாம். ஏன்னா அந்த 100 ஓட்டு உங்களுக்கு வர வேண்டியதாச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ ஒரு எலெக்ஷனுடைய ஃபேக்டர் தான் நான் சொல்றேன். ஒண்ணு இருதுருவ அரசியல் சின்னங்கள், தலைவர்கள். 2வது சமகால நடக்கிற பிரச்சனைகள். இதை சார்ந்துதான் அந்த எலெக்ஷனே நடக்கும். சமகாலத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் நடக்குதோ இதெல்லாம் தான் ஒரு ஃபேக்டர். ஆனா ஒரு தனி மனிதனுக்காக ஒரு எலெக்ஷனே மாறிடும் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் வேண்டான்னு சொன்ன ஒருத்தரை பொதுக்குழு தீர்மானத்துல எடுத்தவர்னால எங்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. இன்னொரு விஷயம், இன்னைக்கு திமுக தான் தேவை, உழைக்கிறவங்கள தேவை. நாங்க தான் தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுத்து எம்எல்ஏ எம்பி ஆனவங்க தான் இன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரைக்கும் பொறுப்பாளர்கள். ஒரு திமுக பொறுப்பாளர்கள் காட்டுங்க. விழுப்புரத்துல லட்சுமணன், ராஜகண்ணப்பன், ஏவா வேலு, சேகர் பாபு இங்க சென்னையில, இப்படி எல்லாமே யாரு? முத்துசாமியில இருந்து எல்லாருமே யாரு? அனிதால இருந்து யாருப்பா? எல்லாம் அதிமுகல இருந்து போனவங்க தான் இன்னைக்கு பொறுப்பு அமைச்சரா இருக்காங்க. அதற்கான பயிற்சியை அதிமுக கொடுத்து அனுப்பிச்சிடும். ஒருத்தர் போனவனே 24 மணி நேரத்துல இன்னொரு 2ஆம் கட்ட தலைவர்களோ 3ஆம் கட்ட தலைவர்களோ எங்களால போட முடியும். ஆனா திமுகனால போட முடியாது. அதுதான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, எத்தனை பேர் தாவி தாவி வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தாவறதை பத்தி யார் வேணாலும் பேசலாம். வெறும் தாவி தாவி வந்தவங்களை தானே நீங்க தியாகின்னு சொன்னீங்க. செந்தில் பாலாஜியை நான் ஆட்சி அமைத்தவுடன் கரூர்ல என்ன சொல்றாரு முதலமைச்சர்? செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பணும்னு சொன்னார். அந்த செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு தியாகியா இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு தேவைகள் இருக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உழைக்கும் கட்சி, உழைக்கும் வர்க்கத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சி, பின்புலம் இல்லாதவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து முன்வரிசையில் உட்கார்ற கட்சி. அதனால யாருனால எந்த இழப்பும் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய அடையாளம் எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய அடையாளம் எங்களுடைய சின்னம், எங்களுடைய அடையாளம் சாமானிய மக்கள்.
அடுத்து சமகாலத்தில் நாங்கள் கொடுத்த நிர்வாகங்கள் திட்டங்கள் இதன் அடிப்படையில் தான் ஓட்டு விழணும். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்புறோம். கூட்டணியும் வலிமையா இருக்கு. எங்களுக்குள்ள எந்தவித முரண்பாடும் கிடையாது, எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது, அதிகார பகிர்கின்ற குரல்களும் கிடையாது. பரஸ்பரம் நட்போடு இருக்கிறதுனால ஒரு வலிமையான களத்தை உருவாக்கி இருக்கிறோம். தொண்டர் பலத்தோடு இருக்கிறோம். வருகின்ற எலெக்ஷன் எதிர்கொள்ற அளவுக்கு எங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு. அதனால இவங்க எத்தனை விமர்சனங்கள் வச்சாலும் யார் போனாலும் இந்த இயக்கம் அப்படியே இருக்கு. இது பெரிய ஆலமரம். இதுல ஒரு இலை விழுந்ததுனால இன்னொரு இலை வராம போவாது. அடுத்து இது நான் தான் சொன்னேன், அடுத்து 1 மணி நேரத்துல இன்னொரு நிர்வாகியை போடக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. சார், இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்ந்திருக்கிறாருன்றது இப்போ நீங்க ஒரு பாசிட்டிவா பாக்குறீங்கன்னா, இப்போ நம்ம சுவாமிநாதன் சார் கூட சொன்னார் திமுகவுக்குன்னு சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத ரொம்ப முன்னெடுப்போட நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாஜகவுக்கு எதிரான வார்த்தைகளை ஓபிஎஸ் அவர்கள் உதிர்ப்பாரா திமுகல இருந்துகிட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இல்ல. இன்னும் சொல்ல போனா பாஜகவோட நெருக்கமாக இருந்த ஒருத்தர் இப்ப திமுகல இருக்கிறார். இது இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா பாஜகவோட ஸ்லீப்பர் செல் வந்து வெற்றிகரமாக திமுக குள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸ்லீப்பர் செல்ன்ற வார்த்தையில எனக்கு முரண் இருக்கு. நான் பின்னாடி வரேன். ஓகே, என்னோட அக்காவுக்கு ஒரு பதில். ஆனா ஒரு முரண் இருக்குல்ல, அதுக்காக கேட்கிறேன். நான் சொல்றேன், பதில் விளக்கம் சொல்றேன். ஓகே. அக்கா சொன்னாங்க நீங்க தான் முதல்ல பாஜகவுக்கு அங்கீகாரம் கொடுத்தீங்க. நாங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கும் பொழுது காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று வச்சு, காமன் மினிமம் ப்ரோக்ராம் படி இந்தியாவோட சில செயல் திட்டங்கள் பாஜக செய்யக்கூடாதுன்றதுல உறுதியாகும். அவரோட பயணித்தோம். அந்த பயணித்தல் போது சில கண்டிஷன்ஸோட அவங்களோட இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் படி தேசிய சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது, அயோத்தியில ராமர் கோயில் கட்டக்கூடாது, இப்படி காஷ்மீருக்கான முக்கியத்துவம் குறைக்கப்படக்கூடாது, இப்படி அவங்களோட பயணிக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸோட. இன்னைக்கு மீண்டும் சொல்றோம், அக்கா சொன்னாங்க ஆள் சேர்க்கிற வேலையில இருக்காங்க திமுக. இன்னைக்கு ஆள் சேர்க்கிற வேலையில திமுக யார் மீதும் வழக்கு தொடர்ந்து பயமுறுத்தி கட்சிக்குள்ள வைக்கும். வைத்தியநாதன் இருக்கட்டும், மனோஜ் பாண்டியன் இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் யாரா இருந்தாலும் வழக்கு தொடுப்பேன், நீ வரலைன்னா மேல ரைடு போடுவேன், நீ வரலைன்னா உன்னை கைது செய்து சிறையில் வைப்பேன் அப்படின்ற கண்டிஷன்ஸோட யாரையும் கழகத்தின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அரசியலில் அங்கீகாரம் வேண்டும், அரசியலில் பயணிக்க வேண்டும், ஒரு கொள்கை சார்ந்த இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில அவர்கள் திமுகவில் இணைத்துள்ளார். அப்படித்தான் நீங்க அதை எடுத்து உங்களோட கேள்விக்கு பாருங்க. இப்ப நீங்க பாஜகவுல வந்து மோடியோட பாக்கெட்டை வந்து போட்டோ வந்து பாக்கெட்ல வச்சுட்டு இருந்தவரு இன்னைக்கு திமுகவோட தீவிர பாஜக எதிர்ப்புக்கு அவர் எப்படி துணைப்பு? பெரியார் சொன்னது கூட ஒருவர் மாற்று கட்சியிலிருந்து நம்மளுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய கழகத்துக்கு வரும்பொழுது அவரை நாம் மரவணைக்க வேண்டும். என்னைக்கு திமுக கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் திமுகவுக்கு வந்து விட்டார்களோ அவர்கள் கட்டாயம் பாஜக எதிர்ப்பில் முன்னிப்பார், பாஜகவை எதிர்த்து சம செய்வார். இந்த போராட்டத்திலே பாஜகவை அதிக விமர்சிக்கக்கூடிய நபராக நான் ஓபிஎஸ் இருப்பார். நான் நீங்க சொல்ற எழுதி வச்சு இங்க வந்துட்டு நீங்க இந்த கூடாரத்துக்குள்ள வந்துட்டு இல்ல, அது உங்களோட எதிர்பார்ப்பா இருக்கலாம், நம்பிக்கையா இருக்கலாம், பட் அது நடக்குமான்றதான் கேள்வி. அப்படி சிந்திக்கக்கூடிய ஒருத்தர் இந்த அணிக்கை வந்திருக்க மாட்டேன். இவ தீவிர பாஜக எதிர்ப்பு, தீவிர மதவாத எதிர்ப்புன்னு ஒரு நிலையில நாங்க இருக்கும் பொழுது, அதை பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது நாங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த அணிக்குள்ள சேர்த்திருக்க மாட்டோம். அப்படி மனநிலையில இருக்கிற ஒருத்தர் இங்க வந்து பயணிக்கவும் முடியாது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இங்க சேர்த்திருக்கவும் மாட்டோம், அவரால் இங்க வந்து இருக்கவும் முடியாது. அப்ப இந்த மண்ணுக்கான அரசியல், இந்த மண்ணுக்கான எதிர்ப்பு முகாம், இந்த மண்ணுக்கு எது தேவையோ அதை செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவர் தன்னை இணைத்துக் கொண்டார் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் அந்த கொள்கையை அவர் பறைசாற்றக்கூடியவராகவும் தான் இருப்பார். அவருக்குன்னு தனி கொள்கைகள் கிடையாது. கட்சியோட கொள்கை தான் அவரோட கொள்கை. கட்சி என்ன சொல்றது அதை செஞ்சுதான் எல்லாருக்குமே தான். ஆக அவர் வந்து இன்னைக்கு நாளைக்கு திமுக வந்துட்டு திமுகவோட இருந்து நாளைக்கு பாஜகவை விமர்சிப்பாரா, மோடியை விமர்சிப்பாரா, அமித்ஷா விமர்சிப்பாரா, அந்த அணிகள் வேறு. அவர் அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டு இங்க வந்து விட்டார். தீவிர துரோகத்தின் வெளிப்பாடு. வா அமைச்சர் பதவி கொடுத்தேன், வா அவங்களை சேர்த்து வைக்கிறேன், 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு பேசி பஞ்சாயத்து பண்ணி கட்டிப்பிடி வச்சு எல்லாம் பண்ணாங்க. பாஜக எதுவுமே நிறைவேறு. இன்னைக்கு அக்கா சொல்றாங்க ஏதோ இன்னைக்கு உடனே அவர் வந்துட்டாரு, அவருக்கு எதுவுமே கிடையாது, அவருக்கு பின்புலமே கிடையாது, அவருக்கு வாக்கு கிடையாது. வாக்கு இல்லாத ஒருத்தர் எப்படிங்க 3 லட்சம் வாக்குகள் பெற்றார்? அதுவும் தாமரை சின்னத்துல இல்ல, ரெட்டலை சின்னத்துல இல்ல, அவருக்கும் தனியான ஒரு சின்னம் பலாப்பழ சின்னத்துல நின்று 3 லட்சம் வாக்குகள் பெறக்கூடிய ஒருத்தர் எப்படி ஒண்ணுமே நீங்க அப்படி தொடச்சிட்டு போக வேண்டியதா? ஒண்ணு இல்லையா? அவர்களா வாக்குல நீங்க இன்னைக்கு வந்தவங்க எல்லாத்தையும் நீங்க அதான் சொல்றீங்க. மனோஜ் பாண்டியனுக்கு செல்வாக்கு இல்ல, வைத்தியலிங்கத்துக்கு தஞ்சாவூர்ல செல்வாக்கு இல்ல, இவருக்கு செல்வாக்கு இல்ல, ஓபிஎஸ்க்கு. அது களத்துல எப்படி பிரதிபலிக்கும்? திமுக இருந்து ஒருத்தர் அதிமுகவுக்கு போனாலும் திமுக நாங்க அதான் சொல்றோம். நாங்க வந்து எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாங்க இங்க வருபவர்கள் இங்க இருக்கிற தொண்டர்களோட தான் அவர் பயணிப்பார். அவர் எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர் எங்களுடைய கட்சியை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் என்னைக்கு திமுக அவர் திமுக காரணம். அங்கிருந்து வந்தவங்களுக்கு அடையாளம் தெரியுங்க, இங்கிருந்து வந்தவங்களுக்கு அடையாளம் தெரியுங்க, இங்க இருக்கிறவங்களுக்கும் அடையாளம் இருக்கு, மாற்று கட்சியில் வந்தவங்களுக்கு அடையாளம் இருக்கு. யார் உழைக்க தயாராக இருக்கிறார்களோ, யார் முன்னெடுக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கான அங்கீகாரம் எங்கேயும் இருக்கத்தான். திமுக அதிமுக அந்த வேலையை செய்யறது இல்லையா? தேமுதிகவுல இருந்து 10 எம்எல்ஏ உடைச்சு கூப்பிட்டு வரலையா?
அம்மையார் இருக்கும் பொழுது. அப்ப அதெல்லாம் வந்து அவர்கள் நம்பி இவங்க இருந்தாங்கன்னு அர்த்தமா? தேமுதிகவோட எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்து தேமுதிக இருக்கிற அளவுக்கு 2016 ஆட்சி காலத்துல நடந்தேறியது. அந்த நடந்தேறும் பொழுது அப்ப தேமுதிக நம்பி அதிமுக இருந்தா அர்த்தமா? அப்படி எடுத்துக்கூடாது. இல்ல, ஆனா அதுல இருந்து அதிக எண்ணிக்கையில அமைச்சர்கள் இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி நிலைமை வேறையா கிடையாது. இங்க யார் வந்து உழைக்க தயாராக இருக்கிறார்களோ, யார் தங்களை முன்னெடுக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கான அங்கீகாரம் எந்த கட்சியில இருக்கு? நீங்க அப்படின்னா திமுக மட்டும் தான் நீங்களா? இல்ல சார், அப்படின்னா அக்மார் திமுக காரங்க உழைக்க தயாராக. அது சொல்றேன், நான் சொல்றேன். அக்மார் திமுக காரங்க, சொக்க திமுக, இதுல தேஜ திமுக கிடையாது. திமுக காரங்க தான். திமுகவுல வந்துட்டு இதுல என்ன திமுக? அக்மார் திமுக, தேஜ திமுக. அது என்னைக்கு ஒரு கட்சி ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினராக அவர் சேர்ந்து கொள்கிறாரோ அன்னைக்கு அவர் கட்சியை சேர்ந்தவர் தானே. அது வந்த பிறகு நீங்க என்ன மாற்று கட்சி அவர் பார்க்கலன்னு தான் அவரோட அர்த்தம். இல்ல, மேல்மட்டத்துல என்னைக்கு கட்சிக்குள்ள வந்துட்டாரோ இல்ல சார், மேல்மட்டத்துல வந்த பிறகு அவர் மாற்று கட்சியினரா பார்க்கல தலைமை அப்படின்றத. இல்ல சார், மேல்மட்டத்துல உட்கார்ந்துட்டு நீங்க இத சொல்லலாம் சார். கீழ வேலை நீங்க கவனிச்சீங்க, எனக்கு சொல்லுங்க. இப்ப தேனி மாவட்டத்தை எடுத்துக்குவோம். இப்ப தேனியில போடி தொகுதியை எடுத்துக்குவோம். ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களா இப்ப நீங்க திரும்ப ஓபிஎஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு அக்கா சொன்னதுதான் அர்த்தம். நான் சொல்றேன், ரெட்டலை உதயசூரியன்றதான் பிரதானம். இங்க ஓபிஎஸ் தங்க தமிழ் செல்வன் இல்ல. என்ன கட்சியில எந்த சின்னத்துல நிக்கிறாங்களோ, எந்த கட்சி தன்னோட அதிகாரத்தை செலுத்தி தன்னோட மக்களுக்கு நலத்திட்டங்களை புரியுதோ அந்த கட்சியோட செல்வாக்குகள் கூட இருக்கு இல்லையா? இன்னைக்கு தலைவர் தளபதியாரின் அணியில் இவ்வளவு பேரை வந்து அணிவகுக்கிறாங்க. ஏன்? உத்தவ் தாக்கரே சொல்றாரு இந்தியா கூட்டணிக்கு வந்து ஸ்டாலின் தலைமை. மணிசங்கர் ஐயர் சொல்றாரு இந்தியா கூட்டணிக்கு வந்து ஸ்டாலின் தலைமை தான். ஏன் அதெல்லாம் சொல்றாங்கன்னா, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத அந்த மண்ணுக்கான அரசு, அந்த தலைமைத்துவம் யார் மேலையும் தனிப்பட்ட வெறுப்பு இல்லை. இந்த 2001-26 ஆட்சி காலத்துல தனிப்பட்ட முறையில யார் மீதாவது வன்மம் சொல்ற அக்காவே சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில யார் மீதாவது வன்மம் செலுத்தி அவர்களை கைது செய்து 2011-16 வழி ஆட்சி காலத்துல இந்த அம்மையார் வந்து 300 வழக்குகளுக்கு மேல் பதிவு. திமுக காரங்களை தேடி 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 அரசியல் பண்ணாங்க. நில அபகரிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஒருத்தர் கூட கன்விக்ஷன் கிடையாது. 2006-11 நீங்க பண்ணதுக்கு பிரதிபலன் அது. திருப்பி சொல்றேன், கன்விக்ஷன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? திமுக 6-11 என்ன பண்ணோம்? எத்தனை பேர் கைது செஞ்சாங்க? எத்தனை பேர் பண்ணிட்டாங்க? இப்ப தனி டீமே ஒண்ணு போட்டாங்க, லேண்ட் கிராபிங் டீமே ஒண்ணு போட்டாங்க. எத்தனை பேர் கன்விக்ட் ஆனாங்க? இது அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து விலகி இன்னைக்கு 1960-70களில் நடந்த அரசியல் இன்னைக்கு அரங்கேறியது. கௌரவமான அரசியல், ஆரோக்கியமான அரசியல். எப்படின்னா, பேரறிஞர் அண்ணாவுக்கும் காமராஜருக்கும் இருந்த அரசியல், தந்தை பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இருந்த அரசியல். தந்தை பெரியாரோட தீவிர கடவுள் எதிர்ப்பாளர், ராஜாஜி கொடுத்து திருநீர் வச்சு. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? அப்படி இருந்த ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு திமுக முன்னெடுத்து. அண்ணன் ஓபிஎஸ் இபிஎஸ் வீட்டுல ஒரு துக்க காரியம்னா போறாங்க, சீமான் வீட்டுல ஒரு துக்க காரியம் போறாங்க, ஓபிஎஸ் வீட்டுல ஒரு துக்க காரியம் போறாங்க. எதுக்கு போறாங்க? ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலை முன்னெடுக்கும். அம்மையார் இருக்கும்போது எதிர்கட்சியை பார்த்தாவே தீர்த்து பார்த்து சிரிச்சா அவங்க பதவி போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழல் இப்ப இல்ல. இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழலை முன்னெடுத்து அவர்களுக்குடன் அரசியல் மட்டும்தான் எங்களுக்கு கருத்து வேறுபாடுங்கிற ஒரு சூழ்நிலை நாங்க முன்னெடுத்து அதுதான் இன்னைக்கு நடந்தது. இல்ல, ஓகே, இல்ல மேம், நான் வர ஒரு நிமிஷம். இப்ப நீங்க ஆனா ஒரு எதிராக இருந்த ஒருத்தரை இப்ப நீங்க உள்ள கொண்டு வரது மூலமாக உங்களோட ஹார்ட் கோர் கொள்கைகள், ஹார்ட் கோர் சித்தாந்தம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் டைலூட் ஆகலையா? இப்போ அதிமுகவில் இருப்பவர்களினுடைய பாஜக எதிர்ப்புக்கும் திமுகவில் இருப்பவர்களுடைய பாஜக எதிர்ப்புக்கும் இல்ல சனாதன எதிர்ப்புக்கும் ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இது இப்போ முழுக்க அதிமுக மயமாகி வருகிறது. திமுக ஒரு மறுமலர்ச்சி, அதிமுகவை எங்க கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, அதிமுக ஒரு கொள்கை இருக்கு, அதிமுக ஒரு கொள்கை இருக்கு. அது அநாயசம் தான். எங்களுக்கு சமத்துவம், சமதர்மம், சமூக நீதினு சொல்லுவோம் இல்லையா? என்னைக்கு அவங்க சொல்லல, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை. நீங்களே அதிமுகவை பாஜகவினுடைய அடிமையாக செயல்படுகிறதுன்றீங்க. அந்த அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தரா பாஜக அடிமையாவே அங்க செயல்பட்டு இருக்க பிடிக்காம இருக்கிறீங்கல்ல, அப்ப பாஜக அடிமையாவே அங்க செயல்பட்டு இருக்கிறத மறுத்துட்டு இங்க வராங்க. அப்ப ஏதோ ஒரு விதத்துல சமத்துவத்தை, சமூக நீதிய, சமதர்மத்தை ஏத்துக்கிட்டு இங்க வராங்க. இங்க வந்த பிறகு இந்த கட்சியோட கொள்கையை தான் அவங்க முன்னிறுத்த போறாங்க. அவங்க தனியான ஒரு தனி விங்கு வச்சுக்கல. அதிமுக திமுக அப்படியே வச்சிருக்கோம். அவர்களுக்கு தனி கொள்கை ஏதாவது எழுதி கொடுத்துருக்கோமா? மாற்று கட்சியில் வர்றவர்களுக்கு திமுகவோட அடிப்படை கொள்கை எதுவோ அதுதான் அவர்களுடைய கொள்கை. அந்த கொள்கையில இருந்தா அவர்கள் பயணிக்க முடியும். நிறைய குற்றச்சாட்டு இருக்கிறாரு சகோதரர். இல்ல, அதான் அவர் சொல்றதன் மூலமாக, இங்க வருவதன் மூலமாக அவங்க முழுமையா திமுகவினுடைய ஒரு
ஒரு உறுப்பினராக திமுகவோட கொள்கைகளை ஏற்று அதுலதான் முழு மூச்சா செயல்படுவாங்கன்றாரு. எந்த ஒரு அவரு உழைக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்போம்னு சொல்றாரு. சும்மா அண்ணா இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். என்ன உழைப்பாரு? இல்ல, இவருதானே சொன்னாரு. அந்த அவங்க குற்றச்சாட்டு கட்சிக்காரன் அவர்தானே சொன்னாரு. உழைக்கிறவங்களுக்கு நீங்க அங்கீகாரம் பேசும்போது அவங்க கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? நீங்க பேசும்போது அண்ணாவுடைய கொள்கை என்ன? அண்ணாவுடைய கொள்கை என்ன சொல்றாங்க இல்லையா? சமூக நீதி, திராவிடம், பெண்கள் விடுதலைன்னு சொல்றாங்க இல்லையா? அண்ணாவுடைய கொள்கை இததான் சொல்லியிருக்கு. ஆனா உழைக்கிறவங்கன்னா வெறும் அண்ணா திமுகல இருந்து வர்றவங்க மட்டும் தான் உழைக்கிறாங்களா? திமுகல யாரும் கொடி கட்டலையா, சேர் போடலையா? யோசிச்சு பாருங்க. உழைக்கலையா? எத்தனை பின்புலம் இல்லாதவங்க இன்னைக்கு வந்து எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அமைச்சர்களா இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க வாரிசு அரசியல். தமிழ்நாடு முழுக்க வாரிசுகளுக்கு மட்டுமே 23 வாரிசுகள். காங்கிரஸ்ல ஒரு 5 பேர். நாங்க இன்னைக்கு இப்ப நடத்துற பொதுக்குழுவை பாருங்க. முன்வரிசையில யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? மரகதம் குமாரவேல் யாரு? ராஜலட்சுமி அவர்கள் யாரு? நிலக்கோட்டை தேன்மொழி யாரு? சித்ரா யாரு? சரோஜா மேடம் யாரு? எந்த மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கோம்? தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட எளிய மக்கள். ஏன் எடப்பாடியார் வந்த பிறகு யாருக்கு கொடுக்குறாரு? சந்திரசேகர் அருந்ததியருக்கு ராஜ்சபா கொடுத்தாரு, முகமது ஜானுக்கு கொடுத்தாரு, இப்ப யாருக்கு கொடுத்தாரு? தனபாலுக்கு கொடுத்தாரு, ஐஎஸ் இன்பதுரைக்கு கொடுத்தாரு. பட்டியலின மக்கள், பின்புலம் இல்லாத மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்த்து சபாநாயகராக்கி அமைச்சராக்கி இருக்கோம். எந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளருக்கு நீங்க கூப்பிட்டு கொடுத்துட்டீங்க? யார் வந்திருக்காங்க? யார் வந்திருக்காங்க? பொது தொகுதியில நிறுத்தி இருக்கோம். பொது தொகுதியில இப்போ நீங்க என்ன பண்றீங்க? கொண்டவர்கள் தேர்ந்தெடுத்து திமுக இருக்க நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் தொண்டர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கீங்க? என்ன வரலாறு இருக்கு உங்களுக்கு? என்ன வரலாறு? குடும்பத்துக்கான அரசியல், அது மன்னர் ஆட்சி. அந்த பேட்டர்ன் படி தான் நடக்குது. நீங்க யாருக்கு சமூக பின்புலம் இருக்கு, யாருக்கு பணபலம் இருக்கு பார்த்து தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்க கட்சியில கொடி கட்டினவனுக்கும் சேர் போட்டவங்க யாருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க? ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப நான் சொன்னேன், என்னைக்கோ சொல்லல, என்னைக்கோ வரலாறு சொல்ல. 2017க்கு பிறகு முதலமைச்சரா எடப்பாடியார் இருந்த போது யாருக்கு நாங்க கொடுத்தோம், முக்கியத்துவம் கொடுத்தோம், பிரதிநிதித்துவம் கொடுத்தோம்? இப்ப நடந்த பொதுக்குழுல முன்வரிசையில யாரு? சோ எந்த பின்புலம் இல்லாதவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் தான் அண்ணாவுடைய கனவு. அண்ணாவுடைய கனவை நனவாக்கணும். சமூக நீதி காத்த வீராங்கனை அம்மா 69%, புரட்சி தலைவர் 50%, எடப்பாடியார் 7.5%. இதுக்கு மேல என்ன சமூக நீதி வேணும்? பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கோம், உள்ளாட்சியில 50% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கோம், அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். எல்லாத்தையும் இதுக்கு மேல சமூக நீதி, பெண்கள் விடுதலை, திராவிடம், அண்ணா சொன்ன அத்தனை கொள்கைக்கும் உயிர் கொடுத்ததுன்னா அது அண்ணா திமுக. ஓகே மேம், ஒரு நிமிஷம் கண்டினியூ பண்ணலாம். நான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு எண்டிங் போர்ஷன்ல இருக்கோம். நிறைவு கருத்துக்கள் உங்களோட கருத்துக்களோட சேர்த்து நிறைவு கருத்தாக பதிவு பண்ணலாம். இதுல நான் சுவாமிநாதன் சார், இப்போ இதுல வந்து எந்த பாதிப்புகளும் இல்லை. இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ இந்த பக்கம் ஓபிஎஸ் வந்ததுனால ஓபிஎஸ் மற்றும் அவர் சார்ந்தவர்கள் முன்னாடியே வந்தவங்க அதிமுக இருந்து ஒவ்வொருத்தவங்களாக வந்துட்டு இருக்கிறதுனால திமுகவுக்குள்ள ஏற்படுகிற மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் திமுகக்குள்ள ஏற்படுகிற அந்த உட்கட்சி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் பேசுறதா இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் அதிமுகவில் ஏற்படுகிற இழப்புகள் தொடர்ந்து வந்து ஒவ்வொருத்தரா போறதா இருக்கட்டும், இங்கிருந்து பிரிஞ்சு போனவங்க கட்சி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும். இப்ப இதெல்லாம் வச்சு நம்ம நிறைவு கருத்தாக என்ன பார்க்கலாம்? நம்ம இந்த தலைப்பின் கீழேயே பார்த்தா இப்ப யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறதுல அண்ட் உங்களோட நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் சேர்த்து ஒரு நிறைவு கருத்து பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்ல, வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பது 4 முனை போட்டி. கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் எடுத்து ஓட்டை எடுத்திருக்கிறார், அவரை நம்ம மறுதளிப்பு செய்து விட முடியாது. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகம் ஒரு அன்டச்சடா இன்னைக்கு இருந்தாலும் கூட இளைஞர்கள் ஓட்டை பெருவளவு ஈர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு இருக்கு. நீங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் பெண்கள் ஓட்டு அப்படின்னா அதிமுக ஓட்டு தான். அது இன்னைக்குதான் திமுக பக்கம் கொஞ்சம் நகர்ந்திருக்கு. விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தகவல்னு பல்வேறு திட்டங்கள் வழியாகவும் விஜய் ஜெயலலிதா அவர்கள் பெண்கள் அப்படிங்கக்கூடிய அடிப்படையிலும் பெண்கள் ஓட்டினுடைய பெரும்பகுதி அதிமுக வசம் இருந்துச்சு. பட் காலப்போக்கில் திமுக அரசு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம் போன்ற திட்டங்களின் வாயிலாக பெண்கள் ஓட்ட கொஞ்சம் பெருவாரியா ஈர்த்திருக்காங்க. இன்னொன்று, விஜய் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த அந்த 8 ஆண்டுகள்ல இளைஞர்களுடைய ஓட்டை பெரிதாக அதிமுக கவனம் செலுத்தல. அந்த இடம் அவர்கள் வந்து இளைஞர்கள் ஓட்டுக்காக நீங்க இளைஞர் இளம்பெண்கள் பாசறை உருவாக்கப்பட்டிருந்தது. அது எப்போ உருவான காலம் முக்கியமானது. தேமுதிக 2005 உதயமாகுது. தேமுதிக உருவான உடனே இளைஞர்கள் தான் விஜயகாந்த் பின்னாடி போறாங்கன்னு விஜய் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டதான் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை. இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, விஜய் களத்துக்கு வந்திருக்கிறார், திமுக வேலை செய்யறாங்க, பாசறை பக்கங்கள்னு முரசொலியில பக்கங்கள் ஒதுக்குறாங்க, இளைஞர் கூட்டங்கள் நடத்துறாங்க, 2 இளைஞரணி மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முரசொலியில பாசறை பக்கங்களையும் தாண்டி இளம் பேச்சாளர்களுக்கான பயிற்சி பற்றி கொடுக்காங்க. அதை அதிமுகவும் செய்திருக்காங்க இளைஞர்கள்ல. சோ இருந்தாலும் இளைஞர்கள் ஓட்டுல அதிமுக மேடம் சிவசங்கர் மேடம் குறிப்பிட்டதை போல அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7% இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க, அரியர் டு ஆல் பாஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பட் அந்த இளைஞர்கள் ஓட்டு ஒருங்கிணைப்புல அதிமுக கொஞ்சம் ஃபெயிலியர் மாடல் தான். அது என்ன கேட்டா, ஏன்னு சொன்னா அது விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்தனால அவர்களை நோக்கி இடம்பெயர்ந்திருக்கிறது. சோ அப்ப அந்த சூழல்ல களம் என்பது கடுமையான போட்டியாகத்தான் இருக்கும் வர தேர்தல்.
இங்க இன்னொரு பக்கம் அந்த பெண்கள் ஓட்டு திமுக பக்கம் நகர்ந்தது, இளைஞர்கள் ஓட்டு திமுக பக்கம் நகர்ந்ததெல்லாம் அதிமுக ஏற்கனவே திமுக இழந்த ஓட்டுகள். அந்த ஓட்டுகளை தான் இப்பொழுது விஜய் பக்கமும் நகருது. நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் அப்படிங்கிற வர்றப்ப அதிமுக வாங்க வேண்டிய ஓட்டுகளையும் விஜய் எடுப்பார். மோடி எதிர்ப்புன்னு ஒரு ஓட்டு உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல திமுக தொடர்ச்சியா, நாங்கதான் மதசார்பற்ற நாங்கதான் மோடி எதிர்ப்பு. நீங்க விஜய் பிஜேபியை திட்டலைங்க, ஆனா இன்னும் சிபிஐ விசாரணை போயிட்டு ஒரு பிஜேபி கூட போகல. நீங்க அவருக்கு ஜனநாயகன் படம் வரல, ஒரு பிஜேபி அணியில போய் சேரல. சோ அப்ப அவரும் தேர்தல் நெருக்கத்துல கடைசியாக தனியா நிற்கிற பொழுது 4 வாரத்தை பிஜேபியை திட்டாருன்னா மோடி அரசுக்கு எதிரான ஓட்டுகளும் சிதறடிக்கப்படும். மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு சிதறடிக்கப்படும். சோ 4 முனை போட்டி கூர்மையாக இருக்கிற நேரத்துல ஒரு நபர் ஒரு கட்சியை விட்டு வெளியேறினாலும் அது இழப்பு தான் இந்த தேர்தலை பொறுத்தவரை. அதிமுக 1-2 இல்ல, பிஜேபியோட கை கொடுத்தாங்க. அன்வர் ராஜா வெளியே போனாரு, நிலோபர் வெளியே போனாங்க, எத்தனை இஸ்லாமியர்கள் வெளியில போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுகவில் இருந்தவர்கள் இன்னும் பல பேர் இருக்காங்க. அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேனே இஸ்லாமியர் தான் இருக்காரு. நம்ம அப்படியே ஆட்கள் இருக்காங்க. அது நம்ம சிவசங்கரி மேடத்தினுடைய வாதத்தை மறுக்கல. பட் போகிற ஒவ்வொரு நபரும் முக்கியத்துவம் வாய்ந்து வரலாம். நீங்க அன்வர் ராஜா ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். அன்வர் ராஜா அவனுடைய மகன்களே அந்த ஊர்ல கவுன்சிலர் எலெக்ஷனே தோத்து போயிருக்காங்க. அவங்கதான் நீ திமுக பக்கம் நகர்ந்திருக்காரு அவரு. சோ அப்படியே நம்ம அதை பார்க்கலாம். பட் ஒவ்வொரு நபரும் ஒரு அடையாளம் தானே. செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆளுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் எம்பி ஆக்கப்பட்டவங்க, எம்எல்ஏ ஆக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களோடு இருக்கக்கூடிய நீங்க விஜய் ஏன் நம்ம குறைத்து மதிப்பிடுறோம்? விஜய்கிட்ட ஸ்டார் வேட்பாளர் இல்லைங்கிறோம். இங்க இருக்கிற ஸ்டாரை பூரா திமுக கொண்டு போதுன்னா ஏன் கொண்டு போகுது? நீங்க அவர்களுக்கு செல்வாக்கு என்பது குறைவாக இருக்கலாம். அந்த தொகுதியில ஒரு நட்சத்திர வேட்பாளர் கிடைச்சிடாருல, கோடி நாயக்கன் ஒரு வேட்பாளர், நாளைக்கு ஓபிஎஸ் தான் திமுகல. ஒருத்த நாடு வேட்பாளர் யாருன்னா வைத்தியலிங்கம் தான். சோ திமுகவுக்கும் சிக்கல் இருக்கு. நான் முன்கூட்டியா தான் சொல்றேன். இங்க திமுக ஒருத்தர் வேலை செஞ்சிருப்பாருல, காலம் போது 4.5 வருஷம் செலவு பண்ணிருப்பாருங்க. ஒரு உசிலம்பட்டி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. 4.5 வருஷம் ஒரு கரவேட்டி கட்டின திமுக காரரு டெய்லி பேப்பர்ல விளம்பரம் போட்டு எத்தனை லட்சம் செலவாகும்? நம்ம காலைல பாக்குறோம், டெய்லி அரசியல்வாதிகளை நண்பர்களை பாக்குறோம், எத்தனை லட்சம் செலவு பண்ணி பாக்கணும். ஒரு நாள் ஸ்டாலின் வந்துட்டு போனார்னா 4 பேப்பருக்கு விளம்பரம் கொடுத்தாருன்னா 2.5 லட்சம் ரூபாய் அவுட் ஆயிரும். ஒரு 4 முன்னணி நாளிதழுக்கு விளம்பரம் கொடுத்தோம்னா 2.5 லட்சம் போயிடும். அதுல ஒரு கழகத்துல ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாடணும், கலைஞர் பிறந்தநாளை கொண்டாடணும், உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை கொண்டாடணும். சரி, இன்னைக்கு இன்பநிதிக்கு இன்னும் பிறந்தநாள் என்னைக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எல்லாரும் பிறந்தநாளும் கொண்டாடணும், போஸ்ட் ஒட்டணும், பிளெக்ஸ் வைக்கணும், எல்லாம் பண்ணி பல லட்சங்கள் செலவு பண்ணிப்பாங்க. திடீர்னு அதிமுக வந்து 4 பேரை கூட்டு வந்து நீங்க தான் வேட்பாளர்னா அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு இது என்னன்னா முழுக்க என்னன்னா வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. அதை நோக்கி கட்சி போதே ஒழிய கட்சியினுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்ன, கட்சியை கட்டமைப்பது எப்படி என்பது திமுகவுக்கும் சிக்கல் இருக்கு. நீங்க தேர்தலில் வெற்றி பெறலாம், அது தற்காலிகமானது. தேர்தல் வெற்றி ஒன்றுமே நிரந்தரமானது இல்ல. 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியா வரலையா? அது மாதிரி அதிமுகவுக்கு வெற்றி தாமதமால அது வராமலே போலாம். பட் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை உறுதி செய்வதில் இப்பொழுது கண்ணால் பார்த்ததுல திமுகவும் ஃபெயிலியர் மாடல் ஆகி கொண்டிருக்கிறது, அதிமுகவும் அதுல தோல்வி மாடலாகத்தான் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒரு பத்திரிகையாளராக சமநிலை தரப்புல இருந்து பார்க்கிற பொழுது 2 கட்சிகளுமே அந்த விஷயத்துல பின்னடைவாகத்தான் இருக்கு அப்படின்னு தான் உணர்ந்துக்கிறேன். இது திராவிட ஐடியாலஜிக்கான சவால் தான். இன்னொரு சார் திமுக சார் பேசுகிற பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க, அதிமுக நன்றாக இருக்கணும்னு நாங்க விரும்புறோம், ஏன்னா அதுவும் ஒரு மாநில கட்சி. அது தமிழக வெற்றிக்கழகம் டெல்லியில இருந்து தொடங்கிச்சா எனக்கு தெரியல. சோ அவர்களும் ஒரு மாநிலத்தில் தொடங்குற கட்சி தான். அப்ப அந்த கட்சியை நம்ம அடிக்கிறோம், தற்கொலைங்கிறோம், எல்லா வகையான எதிர்மறை விமர்சனங்களும் செய்யறோம். சோ அப்ப திமுகவுக்கு மாற்றாக இன்னொரு மாநில இன்னைக்கு பாஜக காங்கிரஸ் போன்றவை காலூன்றாமல் இருக்குன்னா அதுக்கு திமுக என்கிற ஒரு ஐடியாலஜி தான் காரணம். சமூக நீதி சமத்துவம் என்னதான் நீங்க அதிமுக சொன்னாலும் சமூக நீதி சமத்துவம் திராவிட ஐடியாலஜி பெரியாரிசம் எல்லாத்துக்குமான கட்டமைப்பை தமிழ்நாட்டுல உருவாக்குறது திமுக தான். 75 ஆண்டுகள் அதற்கு ஒரு வரலாறு இருக்குன்னா அந்த வரலாறு என்பது தன் தொண்டர்களை திருப்திப்படுத்தக்கூடியதா இருக்கணுங்கிறது மிக முக்கியமான இடமா இருக்கும். அது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். நீங்க வெற்றி பெறுவாங்க, ஆட்சி அமைப்பாங்க, கிரவுண்ட்ல வேலை செய்யணும்ல. நான் உடைத்தை சொல்வதாக இருந்தா களத்துல நான் பாக்குறதா சொல்றேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த கார்பரேட் கம்பெனிகள் லாப பகிர்வு தொகை கொடுக்குற மாதிரி ஒன்றிய செயலாளர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, கிளைக்கழகங்களுக்கு கடைக்கோடி வர தீபாவளி பரிசும் பொங்கல் பரிசும் கொடுக்க வேண்டியிருக்கு. அது தொகைகளாக கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஐடியாலஜி இருந்துச்சு அண்ணா காலத்துல, கலைஞர் காலத்துல இப்படி பண்ணிட்டு இருந்தவா, ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவருடைய காலத்துல பண்ணிருந்தவா? இந்த சிக்கல் அதிமுகவுக்கும் இருக்கு, திமுகவுக்கும் இருக்கு. களத்தில் தொண்டர்களை கட்டமைக்கல, நம்ம வேலை செய்வதற்கான பணியாளர்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடம் ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு தான் பாக்குறேன். ஓகேங்க சார். நானே கேட்கணும்னு நினைச்ச பல கேள்விகளுக்கு நீங்களும் அப்படியே ஃப்ளோல பதில் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம நிறைவு கருத்துல சார் உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இதுல திமுகவுக்கு நெகட்டிவ்ஸும் இருக்கு, அது கட்சி ரீதியாக நிறைய விஷயங்கள், அங்க வேலை செஞ்சவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து திமுக எப்படி அணுக போகிறது? நீங்க மாற்றுக் கட்சியிலிருந்து வர்றவங்க பலம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு ரீதியாக நீங்க வலிமை இழந்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறது சுவாமிநாதன் அவர்களுடைய கருத்து. இதை நீங்க மறுக்கவும் முடியாது ஆக்சுவலி, ஏன்னா இது ஒரு பக்கம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். பட் இதை திமுக எப்படி ஓவர் கம் பண்ண போகும்? அதாவது அக்கா சொன்னாங்க, முதல்ல அக்கா இருந்தோம், இது வந்து திமுக வந்து ஒரு குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி. இப்ப நான் திமுகவில் இருக்கேன், எனக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தை வேற ஒரு சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணேன். நான் என்ன ஃபாலோ பண்றேன் அதான். ஜெயக்குமார் அவனோட பையன் அவரும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரா
ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காரு, ஒரு முறை தோல்வி. தனபால் முன்னாள் சபாநாயகரோட பையன் நாடாளுமன்ற வேட்பாளர் நின்று தோல்வி அடைஞ்சிருக்கு, சட்டமன்ற வேட்பாளர். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, ஒரு தத்துவம் என்பது தலைமுறை தாண்டி நிற்கக்கூடும். அது நீங்க ஏன் திமுக மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னா, திமுக தத்துவத்தை பத்தி பேச, அதிமுக தத்துவம் கிடையாது, அப்படி ஒரு பார்வையும் கிடையாது. தத்துவம் இருந்தா தானே அந்த தத்துவத்தை இயங்கி அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல முடியும். தத்துவமே இல்லாத இடத்தை கடத்திட்டு போவீங்க, கடத்திட்டே போக முடியும். ரெண்டாவது உங்க பாயிண்ட்க்கு வரேன் நான். இல்ல தத்துவம் இல்லாம தான் இத்தனை வருஷமா நின்றுருக்காங்களா? திமுக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியில மட்டும்தான் அதிமுக இருக்கு. வேற என்ன இது? ஒரு தத்துவத்தை சொல்லு. சமதனம், சமத்துவம், சமூக நீதினு சொல்றீங்கல்ல, திருப்பரங்குன்றத்துல உங்களோட ஸ்டாண்டு சொல்லுங்க. அக்கா தான் பக்கம் இருக்காங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இல்ல பாஜகவோட ஸ்டாண்டுன்னா அதான் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இருக்கிறதுல பேராபத்து அர்த்தம். பேராபத்து என்ன? தன்னோட நிலையை அறிவிக்க முடியாததான் பேராபத்து. இந்த பக்கம் நிலைங்க, இந்த பக்கம் நிலைங்க, நடுவில் எதுவுமே பதில் சொல்லாம போறது பேராபத்து இல்லையா? சமுதாயத்துக்கு பேராபத்து, அரசியலுக்கு பேராபத்து. உங்க கருத்துக்கு வரேன். களத்துல ஏற்கனவே இருந்த தொண்டர்கள் என்ன செய்வாங்க? களத்துல வேலை செஞ்சவங்களுக்கு தான் முக்கியத்துவம். இதுதான் தளபதியாரோட கருத்து, ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு வந்தவங்களுக்கு அரவணைக்கிறோம் நாங்க. உடனே அவரை நீங்க களத்துல வேலை செஞ்சவங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க அவங்களை விட்டுட்டீங்கன்னா யார் கைவிட்டா? நீங்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறீங்க, நீங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க. காலத்துல வேலை செய்யற தொண்டெல்லாம் ரொம்ப சோர்வு அடைஞ்சிட மாட்டாங்க. நீங்க ஏன்பா திமுக பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க? உங்களோட கட்சி இருக்கு. இல்ல சார், அதிமுக தொண்டர்கள் பத்தி நீங்க கவலைப்படும் போது பாஜக தொண்டர்களுக்கும் ஜெல்லாகல. அதிமுக பத்தி நீங்க கவலைப்படும் போது திமுக பத்தி கவலைப்படக்கூடாது. அதிமுக தொண்டர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் ஜெல்லாகல. ஒரு தொகுதியில அதிமுக தொண்டன் ஏற்கல. அதனால நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சதுல அதிமுக தொண்டனுக்கு உடன்பாடு இல்ல. உன் குடும்பத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக, அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட குடும்பத்தை பாதுகாக்கணும், ரயில்ல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக என்னோட தனிப்பட்ட குற்றச்சாட்டு. நீங்க அக்கா டென்ஷன் ஆவீங்க. என்னோட தனிப்பட்ட ஒரு தொகுதியில ஒரு சீட்டு தான் கொடுக்க முடியும். இப்ப நீங்க இல்ல, ஒரு தொகுதியில நிக்கிறதுக்கு ஒரு சீட்டு தான் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க மாற்று கட்சியில இருந்து வர்றவங்களுக்கு முக்கியம் யார் இப்ப கேண்டிடேட் சார் சேர்ந்தவங்க அதானே சார் சொல்றாங்க. எல்லாரோட நேத்து எங்களுக்கு வாய்ப்பளித்தா தேர்தல் போட்டிட்டு இருக்காரு. நான் தான் கேண்டேன்னு சொன்னாரா? என்ன பார்வை? எல்லாருக்குமே இப்ப நான் அரசியல் ஒரு இது ஏதோ ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதுனால அதனால இல்ல சார். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அதிமுக வந்தவர்கள் அமைச்சராகவே இருக்கிறாங்க. அந்த நான் இப்ப ஒரு அரசியல் இயக்கத்துல இருக்கேன். என்னோட நோக்கம் என்னவா இருக்கும்? ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும், தேர்தல் அரசியல் நோக்கி நகரும். இதான் என்னோட நோக்கமா இருக்கும். எல்லாருக்கும், அக்கா உட்பட எல்லாருக்கும், தேர்தலில் பயணிக்கிறவங்க, அரசியல் இயக்கத்துல பயணிக்கிறவங்க எல்லாருக்கும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும். அது யாரும் எனக்கு தடுக்க முடியாது. அவரோட உரிமையை அவர் சொல்றாரு. வாய்ப்பளித்தால் தேர்தலில் போட்டிடுவேன்றார். உடனே அவர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதா அர்த்தமா? அதை எப்படி நீங்க உள்வாங்குவீங்க? உடனே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? இவர்கள் எல்லாம் ஒரு கருத்தியல் இயக்கத்தை நோக்கி நகர்றாங்க. நம்ம இன்னைக்கு வெறும் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். நமக்கான இரண்டாம் கட்ட தலைவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு. பாஜக ஒரு வேலையா இருந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் எடுத்துட்டு இன்னைக்கு இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் சென்ட் ஆஃப் கொடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதை வெளிப்படையா சொல்ல முடியாம குமுறல்ல திமுக பக்கம் திரும்புறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, திமுக பக்கம் ஒரு குமுறல் இருக்கு. இதை எப்படி வெளிப்படையா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஓகே, கருத்தை கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது திட்டங்களின் அடிப்படையில, மீண்டும் செய்திருக்கின்ற சாதனைகளின் அடிப்படையில இன்னைக்கு நம்மளை நோக்கி வர இரண்டாம் கட்ட தலைவர்கள் அரவணைக்கும். கருத்தியல் ரீதியா, கொள்கை ரீதியா ஒரு இயக்கம் 75 ஆண்டுகால பாரம்பரிய இயக்கத்தின் கருத்துக்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் இயக்கத்தை உள்வாங்கி கொண்டு உள்ளே வருகிறார்கள் என்றால் அவர்களை அரவணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். இதே மாநில தொடர்ச்சியா செயல்பட்டு தேர்தல் களத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் 2.0 ஆட்சி மலர்ன்றதுதான் என்னோட. ஓகே மேம், இப்போ அதிமுகவிலிருந்து இருந்தவர்கள் விலக்கப்பட்டவர்களாக கூட இருக்கலாம். பட் அவங்க அதிமுகவினராக தான் அடையாளம் காணப்பட்டவர்கள். அப்படி இருக்கிறவங்க மாற்று கட்சிக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் அப்படி வெளியே போனவங்கள்ல இப்ப சசிகலா போன்றவர்களாம் கட்சி தொடங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அண்ட் மோரோவர் இப்போ திமுக தரப்பு கருத்தாக இருக்கட்டும், சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன கருத்தாக இருக்கட்டும், இப்போ என்ன பதில் உங்களோட நிறைவு கருத்தா? அதாவது நாங்க யாரையும் திட்டத்துக்கோ பிற கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கோ 20 கோடி 30 கோடி எல்லாம் நாங்க செலவு பண்றது கிடையாது. களத்துல உழைக்கிற தொண்டர்களை பத்தி தான் கவலைப்படுறோம். அடுத்து அவர் ஜெயக்குமார் சார் பையனையும் அவர் சபாநாயகர் பையனும் சொன்னாரு, விதிவிலக்கெல்லாம் விதிகள். 23 சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். 23 வாரிசுகள் திமுக 23 வாரிசுகள். நான் சொல்றேன், நீங்க 2 பேரை பத்தி பேசுறீங்க, ஒரு முறை நின்னவங்களை பத்தி பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல சொல்றேன். கே நேருல இருந்து பொன்முடியில இருந்து துரைமுருகன் பையன்ல இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு வாரிசு அடிப்படையில் இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். அது எந்த அளவுக்கு ஆபத்து? கொள்கையை பத்தி பேசுறாரு. என்ன கொள்கை? அதிகார பரவல் எங்க கிட்ட இருக்குன்ற அதிகார பரவல் இல்ல, ஒட்டுமொத்த ஒவ்வொரு குடும்பத்துல குவிஞ்சு போயிருக்கு. நான் சொல்றேன், அதுவே ஒரு கேடு தானே சார்? ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு கேடு தானே? ஒரு குடும்பத்தின் கீழே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அதிகாரம் குவிஞ்சு போறது எவ்வளவு பெரிய கேடு? ஒரு பையன் எம்பி, இன்னொரு அப்பா அமைச்சர், இன்னொரு பக்கம் அவர் அமைச்சர், அவர் பையன் எம்பி.
இதுதான் வந்து பெரிய ஜனநாயகமா? இதுதான் மக்களாட்சி தத்துவமா? எங்க கொள்கையை பத்தி நீங்க பேசாதீங்க. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. அது வந்து ப்ரூவ் பண்ணிருக்கோம். 32 வருடம் ஆட்சியில் இருந்திருக்கோம். 0 கூட எடுத்திருக்கீங்க. நீங்க எதிர்கட்சி அந்தஸ்து கூட எழுந்திருக்கு திமுக. திரும்ப நீங்க ஆட்சிக்கு வரல. வெற்றி தோல்வி என்பது அரசியல் களத்துல சகஜம். அதை எப்படி மீண்டு வரன்றதுதான் முக்கியம். புரியுதா? தத்துவம் இல்லாம யாருமே 32 வருடம் ஒரு கட்சிக்கு தொடர்ந்து, அதுவும் ஆண்ட கட்சியா ஆண்ட 2 முறை வந்திருக்கோம். நீங்க மூளைய போய் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. எதிர்கட்சி அந்தஸ்தையே எழுந்திருக்கிறீங்க. அம்மா இருக்கிற காலத்திலே நம்பர் 2 நம்பர் 3 எல்லாம் வெளியே போனாங்க. ஏன் முத்துசாமி எவ்வளவு பெரிய ஒரு ஆளு, ராஜகண்ணப்பன் சார் வெளியே போனாரு, இந்திரகுமாரி போனாங்க, செல்வ கணபதி போனாங்க. அதனால அம்மா ஜெயிக்காம போயிட்டாங்களா சார்? போறவங்களா போனாலும் அந்த இயக்கத்தை நான் தான் சொல்றேன், எங்களுக்கு தெம்பு திராணி எல்லாமே இருக்கு சார். என்ன இருக்கு தெரியுமா? ஒருத்தர் போன அரை மணி நேரத்துல போடக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட நிர்வாகி இருக்கிறாங்க. உங்களால அது முடியுமா? நீங்க 70+80+ தான் இன்ன வரைக்கும் வச்சுட்டு இருக்கீங்க. நாங்க அம்மா ஒருத்தர் இருக்கும்போது, சீனியர் இருக்கும்போது 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கி வச்சிருவாங்க. இன்னைக்கு நாங்க 2வது வரிசையில் உட்காந்து, நானே 2வது வரிசையில் உட்காந்துருக்கேன். அடுத்து முதல் வரிசைக்கு வருவேன். அது எங்க கட்சியில முடியும். இருக்கிறவங்களே 50 வருஷம் உட்காந்துப்பாங்க. இதுக்கு பேரு தத்துவம், இதுக்கு பேரு கொள்கையா? இது ஜனநாயகத்துக்கான கேடு, மக்களாட்சிக்கான கேடு. இன்னொரு விஷயம் சார், வாக்கு வங்கி பறி போறத சொல்றாங்கல்ல. நான் ஒரு விஷயம் நான் புள்ளி விவரங்களோட சொல்றேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் சட்டமன்ற எலெக்ஷனுக்கான வாக்கு வங்கி மாறுபடுது. இப்ப நாங்க போன முறை எங்களுக்கும் இவங்களுக்குமான வித்தியாசம் எவ்வளவா இருந்துச்சு? பல இடங்கள்ல 500 1000 தான் நாங்க இழந்தோம். இன்னைக்கு அமமுக ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்துச்சு. 500 1000 இன்னைக்கு அமமுக எங்களோட இணைஞ்சிருக்கு. அதை தான் நான் சொல்றேன். அதோட இணைஞ்சு பிஜேபி ஓட்டு வங்கி எல்லாம் பார்க்கும்போது 45-46% நாங்க வந்து நெருங்கிட்டோம்னு சொல்றோம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா அங்க சூப்பரா இருக்கும், எல்லாரும் பாராட்டுறாங்க அந்த திட்டம். இன்னைக்கு தினம் தினம் போராட்டம். மாற்றுத்திறனாளிகள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள். ஒரு விவசாயி மண்ணை 2000 டன் எடுத்து நீங்க வந்து உங்க இளைஞரணி மாநாட்டுக்காக கொட்டுறதுக்காக ஒரு விவசாயி போராடும் போது அந்த விவசாயியை தூக்கி அரெஸ்ட் பண்ணி தூக்கி போறீங்க. குண்டாஸ் போட்ட அரசு ஏதாவது இருக்கா விவசாயிகள் மீது? விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட அரசு பாது அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. மணல் கொள்ளையை தடுக்க போனா நிருபர் மீது, உங்களை போட்ட ஒரு நிருபர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க. அடிச்சவங்க மேல வழக்கு பதிவு செய்யணுமா? தடுக்க போனவங்க மேல வழக்கு பதிவு செய்யணுமா? அப்ப பேச்சுரிமை மலத்தை எடுத்து கொட்டுறீங்க. எது? ஒரு பத்திரிகையாளர் மீது வீட்டுல மலத்தை கொட்டுறீங்க. மலத்தை கொட்டுது இந்த அரசு. போதை, கஞ்சா, இப்படி ஏகப்பட்ட நிர்வாக சீர்கேடுகள், போக்சோ வழக்குகள், சிறுமிகளுக்கான வன்கொடுமைகள், 2 வயசு குழந்தை கூட பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். ஏற்கனவே நாங்க கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போறதன் மூலமாக இப்படி யாரும் போனாலும் அது மூலமாக முதல்ல என்ன சொல்றேன், கொள்கை இருக்கட்டும். அந்த கொள்கைக்கு நம்ம உயிர் கொடுக்குறோம். அது வந்து எல்லாம் நம்ம ஒரு மேல் மட்டத்துல பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாதாரண சாமானிய மக்களுக்கு எது முக்கியம்? பாதுகாப்பு முக்கியம். இன்னைக்கு மின்சார கட்டணம் என்ன? விலைவாசி உயர்ந்த பிறகு 150 ரூபாய், அந்த பருப்பு இன்னைக்கு 350 ரூபாய். இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, கேஸ் நீங்க மானியம் 100 ரூபாய் கொடுக்குறீங்க. இன்னைக்கு நாங்க வந்து எல்லாமே நாங்களும் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துருக்கோம். கருணை தொகை 10,000, நாங்க வந்த பிறகு 2000 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கோம். அம்மா இருக்கும்போது விசைத்தறி நெசவாளர்களுக்கு நாங்க தான் இலவசமா 300 யூனிட் கொடுத்தோம். 100 யூனிட் மின்சாரம் யாரு கொடுத்தது? நாங்க கொண்டு வந்த திட்டங்கள்லாம் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கான திட்டங்களா கொண்டு வந்தோம். அப்படியெல்லாம் கொண்டு வந்ததுனாலதான் மீண்டும் ஆண்ட கட்சி ஆண்டு வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்கள் லேப்டாப்ல இருந்து நீங்க நிறுத்துனீங்க, தாலிக்கு தகுந்த அதெல்லாம் போய் சேரும் மக்கள் கிட்ட. ஒரு பயனாளிக்கு 2 லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்துருந்தோம் ஒரு பெண்ணுக்கு. நீங்க ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. அது உங்க அமைச்சர் நீங்க சொல்ல நாங்க ரொம்ப பரஸ்பரம் மரியாதை கொடுப்பேன். என்ன சொல்றாரு ஒரு அமைச்சர்? ஒரு ஓபிஎஸ் போல பலர் போனது வந்து அதிமுக இழப்பு கிடையாது. ஏற்கனவே அம்மா காலத்துல போனாங்கன்றனே. நம்பர் 2 நம்பர் 3 போனாங்க. செல்வ கணபதி போனாரு, இவர் ராஜகண்ணப்பன் போனாரு, இந்திரகுமாரி போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? எஸ்டிஎஸ் தனியா போனாரு, திருநாவுக்கரசு எடுத்துட்டு போனாரு. ஆனா கடல்ல போட்ட உப்பு மாதிரி கரைஞ்சு போனானா இயக்கம் களம் வேறையா இருக்குல்ல மேம். என்ன களம்? இப்ப களம் சீமான் அவர்கள் வந்தாரு. இதே சீமான் அவர்கள் 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. விஜயகாந்தை விட ஒரு பெரிய தலைவரா, மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் வந்தாரு. அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? அதுக்கடுத்து சீமான் வந்தாரு, தத்துவத்தை பேசுறாரு, தமிழ் தேசியத்தை பேசுறாரு, விவசாயத்தை பத்தி பேசுறாரு. என்ன செய்ய முடிஞ்சது? அவங்களெல்லாம் விட பெரிய போராளியா இவரு விஜய்? நான் சொல்றேன், விஜயகாந்த் சீமானை விட பெருசா மக்கள் கிட்ட பேசக்கூடியவரா? இல்ல போய் களத்துக்கே வரலையா? இன்னும் சார் சொன்னார், சுவாமிநாதன் சார் கூட அவர் களத்துல இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் களம்ன்றாங்கன்னா களம் என்ன களத்தை பார்த்தாரு? மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டன்னு வீட்டுல கூப்பிட்டு அரிசியை கொடுத்துட்டு இருக்காரு. உலகத்துல எந்த தலைவர் செய்யாத விஷயம். ஒரு இறந்து போன குடும்பங்களுக்கு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லாம வீட்டுக்கு வர வச்சு ஆறுதல் சொல்றாரு. அவரெல்லாம் ஒரு தலைவரா? சாரி, எத்தனை கட்சி கூட வரட்டும், எத்தனை பேர் கூட வரட்டும் சார், களத்துல திமுகவை வீழ்த்துவோம். நாங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டது. அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை கொண்டு போய் சேர்ப்போம். இப்போ களம் எங்களுக்கு சிறப்பா இருக்கு, வலிமையா இருக்கு. எங்களுக்குள்ள எந்தவித போட்டி பிரச்சனைகளும் இல்ல. சோ மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் சார். ஓகே, முடிப்போம். இப்போ தற்போது ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்ததன் மூலமாக அண்ட் ஓபிஎஸ் கூட இன்னும் பலர் சேர்ந்தது அண்ட் அதிமுக இருந்து பலர் போயிட்டு இருக்கிறது, தனிக்கட்சி ஆரம்பிக்கிறது, இதை பத்தி பேசியிருக்கோம். அண்டு திமுக அதிமுக 2 தரப்புலையும் இதுக்கான சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறதையும்
அண்ட் சுவாமிநாதன் அவர்களும் நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் மக்கள் முன்னாடி வச்சிடலாம். அண்ட் மக்களும் கூட இது போன்ற நிகழ்வுகளால் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். தற்போது நடந்த இந்த நிகழ்வு தொடர்பாக பல்வேறு பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்ட சிறப்பு விருந்தினர்கள் மூவருக்கும் என்னுடைய நன்றி சார். நன்றி சார். சுவாமிநாதன் சார் நன்றி. மறுபடியும் அடுத்த பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில், விவாத நிகழ்ச்சியில் வேறு சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிநாத். நன்றி.